வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த வகுப்பு வந்து பொது தமிழ் வகுப்பு. இது வந்து 2025 வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2A அதற்கான தமிழ் வகுப்பு மட்டுமே நமக்கு குறைந்தபட்சம் 3 ஆசிரியர்கள் வந்து எடுக்க உள்ளார்கள். ஏற்கனவே ராஜ்மோகன் தமிழ் ஐயா எடுத்த வகுப்பில் பார்த்தோம். ஸோ அவங்களும் சில ஏரியாஸ், குறிப்பாக இலக்கணத்தில் சில முக்கியமானதை எடுப்பாங்க. அதற்கப்புறம் இன்றைக்கி எடுக்கக்கூடிய பாரதி பிரகாஷ் முனைவர், இவங்க வந்து கல்லூரி பேராசிரியராக இருக்காங்க. இவங்க வந்து நமக்கு வந்து ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக தெரியும். அடுத்து பாலசுப்ரமணியன் ஐயா, நம்ம தமிழில் வந்து நிறைய நமக்கு வகுப்புகள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த எடுத்த வகுப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வகுப்புகள் எல்லாமே லைவாகவும் இருக்கும், ரெக்கார்டடாகவும் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே பழைய கிளாஸஸ், அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த புதிதாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன், அந்த பயன்பாட்டு தமிழ் வந்து சிலபஸ் எல்லாம் மாற்றிருக்கிறாங்க, நமக்கு தெரியும். ஸோ அது சம்மந்தப்பட்ட வகுப்புகள். எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு வந்து ஒரு சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 9840398093. திரையில் தெரிகிற இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். அந்த இது ஷேர் பண்றீங்களா? ஒரே நிமிஷம் சார், ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேங்க சார். ஓகே, ஷேர் பண்ணது தெரியுதுங்களா? ஆன்லைன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டைப் பண்ணுங்க, ஷேர் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே, வில் ஸ்டார்ட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைய வகுப்பு வந்து புதுத்தமிழ் வகுப்புக்கானது. நமக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 குரூப் 2A இதுல வந்து இந்த பொது தமிழ் அப்படிங்கிறது கேட்பாங்க. கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி 100 கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு வந்து இப்போ சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிவைஸ் பண்ண சிலபஸ் பிரகாரம் தான் இப்போ வரக்கூடிய குரூப் 4 தேர்வு, குரூப் 2A தேர்வு நடக்கும். அதற்கு முன்னாடி நமக்கு தெரியும் தமிழ் அப்படின்னா அந்த 100 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்திலிருந்து, பள்ளி பாட புத்தகத்திலிருந்து கேட்பாங்க. 6ல இருந்து 12 வரைக்கும். அதுலயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 6ல இருந்து 12 வரைக்கும் வந்து புதிய பாடம், புதிய புத்தகம், பழைய புத்தகம், சிறப்பு தமிழ், புதிய சிறப்பு தமிழ், பழைய சிறப்பு தமிழ், 11th 12th இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அதை ரிவைஸ் பண்ணிட்டு நிறைய படிக்க வேண்டியிருக்கும். தமிழ்லாம் ஈஸி அப்படின்னு இல்லை, நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அதிக டைமை நீங்க அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிலபஸ் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாமே ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த வேலைக்கு என்ன தேவை, இந்த பழைய இதெல்லாம் எடுத்துட்டு இப்ப என்ன தேவை, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி நிறைய மாற்றி இருக்கிறாங்க. அதுல நிறைய படிக்க வேண்டியது அதிகமாக இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. இப்போ தமிழ்ல நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் புரிந்து உணர்ந்து படிக்க வேண்டியது தமிழ்லயும் கொண்டாந்துருக்காங்க. அதுல கடைசி அழகு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அது மட்டும்தான் ஸ்கூல் பள்ளி பாட புத்தகம்னு சொல்ல. எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி வந்து பள்ளி பாட புத்தகத்திலிருந்து எடுப்போம்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல வருடங்களா சொல்லியிருக்கிறேன். அதை ஏற்கனவே வந்து ஆர்டிஐலையும் போட்டதுலையும் சொல்லிட்டாங்க, டிஎன்பிஎஸ்சியே கிளியரா சொல்லிட்டாங்க. சிலபஸ் பேஸ் நான் கேட்போம், அது ஸ்கூல் புத்தகத்திலிருந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்டா நடந்த குரூப் 4 முதற்கண்டு எல்லாமே வெளியில கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு. இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து தமிழ் தேர்வு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து 60 கேட்பாங்க. இங்க இந்த 60லயே நிறைய பேர் 40 தாண்டதே பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 100 கேள்விகளுக்கு எல்லாருமே 99, 100, 98, 95 சர்வசாதாரணமா அடிப்பாங்க. இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. 80 பண்றதே பெரிய விஷயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இலக்கணங்களை புரிந்து படிக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இலக்கணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எவ்ரிடே தமிழ் யூசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய தமிழை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதான் சிலபஸ். அதை பற்றி ஐயா பேசுவாங்க. இவங்க வந்து ஐயா வந்து முனைவர் பாரதி பிரகாஷ் அவர்கள். இவர் வந்து எனக்கு அவர் மாணவரா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுல இருந்தே எனக்கு தெரியும். கடந்த 25 வருடங்களாக தெரியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதனால இந்த போட்டித் தேர்வு குறித்ததும் தெரியும். அதே சமயத்துல இப்ப கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியராக இருக்கிறாங்க. தமிழ்ல வந்து முனைவர் பட்டம் எங்க ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில நம்ம தெரியும். நம்ம 2004 வந்து தமிழ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்ட பின்னாடி 2008 அங்க இருக்கை போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து முனைவர் பட்டம் வாங்கி இருக்கிறாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல பிஎஸ்ஜி கலைக்கல்லூரியில வந்து தமிழ் துறையில வந்து பேராசிரியரா இருக்கிறாங்க. ஸோ மிகவும் சிறப்பாக வகுப்பு எடுக்கக்கூடியவங்க. அப்ப இருந்து தெரியும், நான் பார்த்துருக்கிறேன். இங்க தான் சொல்றேன், ஒரு 25 வருடங்களா இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க, எப்பவும் டச்ல இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? அந்த போட்டித் தேர்வுக்கு டச். அந்த காலேஜ் கல்லூரி வாதியார்களுக்கும் போட்டித் தேர்வு வந்து அந்த அளவுக்கு இவன் திருத்துறதுலே ஒழுங்கா திருத்துறது இல்லைன்றது நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ அதுல அந்த போட்டித் தேர்வு டச் இருக்கிறவங்க மட்டும்தான் கரெக்டாக திருத்தவும் முடியும். எப்படி இருக்கு அப்படிங்கிறது, நடைமுறையில எப்படி இருக்கு அப்படிங்கிறது, அந்த அப்டேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில நான் ரொம்ப பேசல. ஸோ ஓவர் டு பாரதி பிரகாஷ், முனைவர் பாரதி பிரகாஷ் அவர்கள். சார் நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். இங்க வந்து
வகுப்புல வந்து நிறைய சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இங்க டைப் பண்ணுங்க. இல்லைன்னா பெட்டர் இது முடிஞ்ச பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் முடிஞ்ச பின்னாடி வந்து நான் வந்து உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். நீங்க மைக்லயும் சில பேர் பேசுறதுங்க பேசலாம். ஏன்னா கிளாஸஸ் வந்து இன்டராக்டிவா இருக்கணும். ஸோ அந்த இன்டராக்டிவ் அப்படிங்கிறது இப்ப நீங்க டைப் பண்ணலாம். ஏதாவது போது அவர் வந்து சார் வந்து கிளாஸஸ் எடுக்கும்போது அதை பார்த்துருவாங்க. விஷுவலி இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா, ஃபுல்லி விஷுவலி இம்பேர்டு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்க மட்டும் தான் முடியும். ஸோ அதனால அதை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேட்க முடியும். ஸோ அவங்க வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அவங்களே எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. நம்ம விஷுவலி இம்பேர்டுக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் தனியாவே எக்ஸ்க்ளூசிவா. முழுவதும் பார்வை திறனற்ற தேர்வர்கள் அவங்களும் தேர்வு எழுதுறாங்க, குறிப்பா குரூப் 4 தேர்வு எழுதுறாங்க. சார் ஓகே சார், நீங்க இது பண்ணலாம். அவங்க சேட்டை பாத்துக்கங்க. வேற ஏதாவது அவங்க தேவைப்படும் போது இது பேசுறது மைக்கு வந்து நம்ம அன்மியூட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து ரேடியன் பயிற்சி நிலையத்திலிருந்து மீண்டும் ஒரு தமிழ் வகுப்பு. சென்னையில துவக்க காலத்துல வந்து போட்டித் தேர்வுகளுக்குன்னு சொல்லி வகுப்பெடுக்க ஆரம்பிக்கும் போது பூபதி சார் தான் வந்து முதலாக ஒரு மாணவனாக இருந்த என்னை வந்து ஆசிரியராக்கி அழகு பார்த்தவர். ஸோ அதனால அடிக்கடி சார்ட்ட சொன்ன ஒரே விஷயம்தான், போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம வகுப்பெடுக்கிறதுக்கு வாய்ப்பும் ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இருந்த சார். அது இப்போ ஏறத்தாழ ஒரு 1100 வகுப்புகள் எடுத்திருப்பேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போட்டித் தேர்வு சார்ந்தும் பயணிப்பதற்கான உத்வேகம் வந்து நிறைய இடங்கள்ல இருந்து கிடைக்குது. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர் வந்து பூபதி சார். நன்றி சார். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பும் இன்றைய வகுப்பிற்கும். இன்னைக்கு வந்து புது சிலபஸ், தமிழுக்கான புது சிலபஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சார்ந்த சில சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பிபிடியோட இன்னைக்கு முதல் நாள் கிளாஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு என்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் பொதுத்தமிழ் மட்டும் போடணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா டைட்டில் அதுதான். பட் ஏன் பொதுத்தமிழ் 100 அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்பவுமே 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெருமை. ரெண்டாவது வந்து நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறோம் அப்படின்றது ஒரு காரணம். ஒன்று, திங்க் பிக். பாரதியார் சொல்ற மாதிரி பெரிதினும் பெரிது கேள். புரூஸ்லி சொல்ற மாதிரி சொன்னா லோ எய்ம் இஸ் அ கிரைம். அதனால வந்து பொதுத்தமிழ்ல என்னுடைய இலக்கு வந்து எப்போதுமே வந்து 100ஆக இருக்கட்டும். இன்றைய தேதியில வந்து புதிய பாடத்திட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த தமிழ் வந்து எப்பவுமே எளிதான ஒரு பாடத்திட்டம். ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே வந்து 90+ இல்லைன்னா 95+, இல்லைன்னா 98, 99, 100 இது வாங்குறது ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லி வழக்கமா ஒரு மித் இருந்துச்சு. இப்ப அப்படி நிச்சயமா இல்ல. ஒரு முதுகலை தமிழ் MA தமிழ் படிச்ச அல்லது முனைவர் பட்டம் வாங்கின ஒருத்தர் போட்டித் தேர்வுக்காக தயார் செய்திருந்தாலும் கூட அவர் கூட 100 மதிப்பெண்கள் பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா வாய்ப்பு கொஞ்சம் கம்மிதான். எந்த அளவுக்கு அதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வானத்தில் கூட கால் தடங்களை பதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த முழுமை நோக்கிய முயற்சியை நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம், முயற்சி செய்யறோம், தொடர்ச்சியாக நம்ம பயிற்சியும் செஞ்சு கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்ம மதிப்பெண்களை வந்து அதிகமா பெறுவதற்கான வாய்ப்பு. அப்ப அந்த விதத்துல வந்து நான் இந்த இணைய வழி வகுப்புல கலந்திருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் சொல்லக்கூடிய துவக்க நிலை, ஏற்கனவே நீங்க பழைய பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு படிச்சிருப்பீங்க. அதுல இருந்து புதுசா எதுவும் நீங்க படிக்க போறது ஏற்கனவே படிச்சதுதான். இன்னும் சொல்ல போனா அது அதனுடைய சுருக்கப்பட்ட வடிவம் இப்ப நீங்க வாசிக்கிறீங்க. ஆனா இதுல கொஞ்சம் இலக்கணத்திற்கான பகுதியும் அதற்கான ஏரியா வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. பயன்பாட்டு தமிழ், அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கக்கூடிய சில பகுதிகள் வந்து அதிகமா இருக்கு. ரொம்ப முக்கியமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து மனப்பாடம் பண்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அடிப்படையான சில செய்திகள். அப்போ ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா சில பதிலற்ற கேள்விகள் இருக்கு நம்ம கிட்ட. எதெல்லாம் உங்களுடைய பதிலற்ற கேள்விகள் அப்படின்னு சொல்லி கேட்டா உங்க எல்லாத்துக்கும் மனசுல தோணக்கூடிய விஷயம், எவ்வளவு நேரம் படிக்கணும், எவ்வளவு புத்தகம் படிக்கணும், எவ்வளவு கேள்வித்தாள் வாசிக்கணும், பயிற்சி வகுப்புகள் அவசியமா, சீக்கிரமா போஸ்டிங் வாங்க என்ன பண்ணணும். இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் தான். எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்னா சிலருக்கு வந்து 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10, 12 அப்படின்னு சொல்லி அதிகமாயிட்டே போகும். வாசிக்க வேண்டிய புத்தகங்களினுடைய எண்ணிக்கை நாம ஏற்கனவே இளங்கலையில UG அண்டர் கிராஜுவேஷன்ல, போஸ்ட் கிராஜுவேஷன்ல மேபி அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான குவாலிபிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா அதுல என்னென்ன வாசிச்சிருக்கீங்க, எவ்வளவு படிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. வினாத்தாள்களினுடைய பயிற்சி, வினாக்களினுடைய எண்ணிக்கைக்கு வந்து அது மேத்ஸ்ல சொல்ற மாதிரி அது வந்து இன்ஃபினிட்டிவ், அதுக்கு வந்து கணக்கே கிடையாது. நீங்க வந்து பல ஆயிரக்கணக்கான வினாக்களை வந்து பயிற்சி செய்தாதான் வந்து நீங்க
வெற்றியாளர்கள்ல ஒருவரா வர முடியும். வழக்கமா ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, 1000 பேரை கொன்றவன் அறை வைத்தியன் அப்படின்னு. அது 1000 பேர் இல்ல, அது நிறைய பேருக்கு தெரியும். 1000 வேரை கொன்றவன் அறை வைத்தியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு 1000 இல்ல, பல ஆயிரக்கணக்கான கேள்விகளை நம்ம பயிற்சி செய்யறது நம்முடைய மதிப்பெண்களுடைய எண்ணிக்கையை நிச்சயமாக கூட்டும். பின்னாடி இருக்கிற 2 கேள்விகளை பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி எங்கிருந்து தொடங்குவது, எப்போது தொடங்குவது. 2 வெவ்வேறு கேள்வியா அடிப்படையில தோணும். ஆனா 2க்குமே ஏறத்தாழ ஒரு நெருக்கமான அல்லது பக்கமான பதிலை சொல்லலாம்னு நினைக்கிறோம். எப்போ தொடங்கும்னா இப்ப இருந்து தொடங்கி இருக்கும். 8 மணியிலிருந்து, இன்று சனிக்கிழமை 15/3 8 மணியிலிருந்து நம்ம தமிழ் படிக்கிறதுக்கு தொடங்கிட்டோம். எங்கிருந்து தொடங்குவது அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு எது நன்றா தெரியுமோ அதுல இருந்து நம்ம தொடங்குறோம். 6ஆம் வகுப்பு புத்தகங்கள்ல இருந்து, 7ஆம் வகுப்பு புத்தகத்துல இருந்து, அடிப்படை இலக்கணத்துல இருந்து. ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கிருந்து தொடங்குவது அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த சிலபஸ வாசிக்க தொடங்குறது இருக்கு. கேள்விகள் முதல்ல எந்தெந்த பகுதிகள்ல இருந்தெல்லாம் கேட்கப்படுது அப்படிங்கிற அந்த சிலபஸ் ரொம்ப கிளியரா நம்ம மூளையினுடைய மூலையில இல்ல, மூளையினுடைய மையத்துல அதை மனப்பாடமா தூக்கத்துல இருந்துச்சு கேட்டா கூட சொல்ற அளவுக்கு சிலபஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வாசிச்சு வச்சிருக்கிறது ரொம்ப. அப்ப அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, செமஸ்டர் எக்ஸாமா இருந்தா நம்ம வழக்கமா இது சொல்லுவோம், படிப்பதற்கு ஏற்ற மாசம் ஜனவரியா ஜூனா அப்படின்னு. நான் ஜனவரி மாசம் ஆரம்பிச்சேன்னு சொன்னா டிசம்பர்ல முடிச்சிட முடியுமா, இந்த ஜூன்ல ஆரம்பிச்சா அடுத்த ஜூனுக்குள்ள சிலபஸ் முடிச்சிருவா அப்படின்னு. முன்னாடி சொன்ன அதே பதில் தான் இங்கேயும். மிக எளிதான ஒரு விஷயம் ஒவ்வொருவருக்குமே, இப்ப ஒரு மொபைல் போன் வாங்குறோம், எலக்ட்ரானிக் கேஜெட் வாங்கும்போது ரொம்ப அழகா அதுல ஒரு வாசகம் இருக்கும், யூனிட் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லி. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பகுதிகள் விற்பனை செய்யப்பட்டாலும் கூட அதுல ஏதேனும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டா அது யூனிட் ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப படிப்பதற்கு ஏற்ற மாதம் நான் தொடங்குவதற்கான சரியான காலம் அப்படிங்கிறது இது சரி இது தவறு அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. 24/7 அப்படிங்கிற மாதிரி போட்டித் தேர்வர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள் கிடையவே கிடையாது. வெற்றி பெறும் வரை உங்களுக்கு எல்லா கிழமையுமே ஒர்க்கிங் டே தான். அதனால தொடங்குவதற்கு சரியான மாதம் எனக்கு ஜனவரியா ஜூனா அப்படின்னு பல்கலைக்கழக தேர்வுகளுக்கு அல்லது கல்லூரி தேர்வுகளுக்கு வேணா சரியா இருக்கும். அதனால படிப்பதற்கு நான் தொடங்குகிறேன் அப்படின்னு சொன்னா இன்றிலிருந்து தொடங்குகிறேன், இப்போதே தொடங்குகிறேன். எங்கிருந்து எதை தொடங்குவது அப்படின்னு கேட்டா பாடத்திட்டத்திலிருந்து தொடங்கும். அப்ப அந்த பாடத்திட்டத்தினுடைய தமிழ் மிக முக்கியமா கால அளவு என்னவா இருக்கு, நாளொன்றுக்கு பாடத்திட்டம் கையில் இருக்கு, வாசிக்கணும் அப்படின்றதுக்கான ஒட்டுமொத்தமான திட்டமிடல் எல்லாம் நான் சரியா வச்சிருக்கேன். அப்ப வாசிக்க வேண்டிய கால அளவு என்ன அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே தயார் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே குரூப் 2 படிச்சிருக்கேன், பழைய பேட்டர்ன்ல ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்களுக்கு குறைந்தபட்சம் நாளொன்றுக்கு ஒரு 4 மணி நேரமாவது படிக்கணும். குறைந்தபட்சம் நான் சொல்றேன். புதிதா வாசிக்க தொடங்குறவங்க ஒரு நாளொன்றுக்கு தமிழுக்கு மட்டுமே ஒரு 6 மணி நேரம் கொடுத்து வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேகமா நம்முடைய பாடத்திட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பயிற்சி வினாக்களுக்கு போயிடுறோமோ, பயிற்சி வினாக்களுக்கு வரும்போது ஒரு நாளொன்றுக்கு ஒரு 2 மணி நேரம் வாசிச்சீங்கன்னா கூட போதும். தமிழை பொறுத்த வரைக்கும் மிக சரியான அளவுல திட்டமிடல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 100 மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 100 மதிப்பெண்கள் வாங்குறது மிக மிக எளிது. ஆனா அந்த 100 மணி நேரம் அப்படிங்கிறது குவாலிட்டி அவர்ஸ். நம்ம மொபைல் போன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு சமூக ஊடகங்கள் எல்லாத்துலயுமே மூழ்கி முத்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அதே நேரத்துல நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அது சரியா வராது. அப்ப அந்த 100 மணி நேரத்தை முற்ற முழுதாக மிக சரியாக நான் 100 மணி நேரம் தர போறேன் அப்படின்னா, அப்ப நீங்க நாளொன்றுக்கு வாசிக்க வேண்டிய கால அளவை ஓரளவு நம்ம தமிழுக்காக ஒரு 100 மணி நேரம் நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னா, நாளொன்றுக்கு 4 மணி நேரம் 25 நாள்ல தமிழ் போர்ஷன் முடிஞ்சிடும். நாளொன்றுக்கு 2 மணி நேரம் 50 நாள் ஆகும். நாளொன்றுக்கு ஒரே 1 மணி நேரம் தான் 100 நாள் ஆகும், 3 மாசத்துக்கு மேல. அப்ப நம்ம அதிகபட்சமாக ஒரு 2 மாத கால அளவுல ஓரளவுக்கு ஒரு நாளொன்றுக்கு 2 மணி நேரம்னா 50 நாட்கள்ல தமிழ் பாடப்பகுதிகளுக்கு வினாக்களோட சேர்த்து ரிவிஷனையும் சேர்த்து ரொம்ப கம்ஃபர்டபுளா முடிச்சிட முடியும். அப்போ ஒரு படிப்பதற்கான கால அளவு உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு டைம் ஷெட்யூல் இருக்குங்க. நீங்க என்னால இவ்வளவுதான் படிக்க முடியும், அன்றைய பாடம் படிக்க வேண்டிய பாடத்தை அன்னன்னைக்கு முடிச்சிடணும், அடுத்த நாளுக்கு அதை தள்ளி போடுறது முன்ன பின்ன அந்த மாதிரியான செய்திகள் இல்லை. அப்போ அதனால ஒரு 100 மணி நேரத்தை நாம தமிழுக்கென்று தனியாக ஒதுக்கீடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்திக்கிறது. அப்ப இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வரும்.
சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் குறிப்பெடுத்திருக்கேன் அல்லது மார்க்கெட்ல கிடைக்கிற நோட்ஸ் இருக்கு, கிளாஸ் அட்டன் பண்றேன், அது மட்டுமே போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டா வெற்றிக்கு மிக அருகில் அவை எல்லாம் அழைத்து செல்லும். ஆனா வெற்றி கோட்டை தாண்டி போகிறதுக்கு உங்களுக்கு எது துணை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமாக இந்த வினா தொகுதிகள் தான். ஒரு கொஸ்டின் பேங்க் கண்டிப்பா வேணும். தமிழ்ல வந்து ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் ஒரு குறைந்தபட்சம் 20 வினாக்கள், 25 வினாக்கள், 30-40 வினாக்கள் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன செக்மெண்டா ஒவ்வொன்னா அடுத்தடுத்து அப்படியே வினாக்களை வாசிச்சுட்டே போனீங்க அப்படின்னா வழக்கமா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் வந்து வராது, அடுத்தடுத்து அது நேராது. எப்போ அது நேராமல் போகும், முழுக்க முழுக்க எல்லா வினாக்களுக்கும் நம்மால் சரியா பதிலளிக்க முடியும் அப்படின்னா இந்த வினா தொகுதிகளை வந்து நம்ம சரியாக கையாளக்கூடிய அந்த தருணத்துலதான் அதெல்லாம் நடக்கும். அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு வந்து நான் என்ன விதமாக என்னுடைய பங்களிப்பை வழங்குகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேர் கை உயர்த்தி இருக்கீங்க, அமுலீலா அண்ட் தமிழ் எஸ் ரம்யா. ஏதாவது வினாக்கள் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல பதிவிடுங்க, இல்லைன்னா தொடரலாம். மைக்ரோஃபோனை வந்து அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுறதுனால நீங்க பேசலாம். இப்போதைக்கு மாணவர்கள் 2-3 பேர் பேசுறதுனா பேசலாம், இல்ல டைப் பண்றதுனால டைப் பண்ணலாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ ஒரு வினாக்களினுடைய தொகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். அப்ப தொடர்ச்சியாக வந்து நம்மை வந்து பண்படுத்திட்டே இருக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயம். அப்ப அதுக்கு பாடத்திட்டம், அந்த பாடத்திட்டத்திற்கான வாசிப்போட பார்க்கும்போது இந்த பாடத்திட்டங்களினுடைய முக்கியத்துவமும் அதில் இருக்கக்கூடிய வினாக்களினுடைய தொகுதி, நம்ம எந்த ஏரியாவில ஸ்ட்ராங், நம்ம எந்த ஏரியாவில வீக்கா இருக்கோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 25 கேள்விகள். ஒவ்வொன்னா அப்படியே அடுத்தடுத்து வரக்கூடிய இது ஏற்கனவே இருந்த விஷயம் தான். புதுசா இதுல எதுவுமே இல்ல. கொஞ்சம் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு மாதிரியான அடிப்படை விஷயம். இது ஸ்கூல் புக்ல இருக்கிற கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா உங்களுடைய தவறுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இந்த 25 கேள்விகளுக்கும் பதிலளிப்பது மிக மிக எளிது. ஆனா வெறும் அடிப்படை சார்ந்த விஷயங்களை மட்டும் வாசிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் பிராக்டிஸே பண்ணாம நம்ம சேர்த்தெழுதுக எப்படி எழுதணும், பிரித்தெழுதுக எப்படி எழுதணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தா இப்போ நிலைமொழி, வருமொழி 2 இருக்கு. சேர்த்தெழுதும் போது காசா தாப்பா இது வந்துச்சு அப்படின்னு சொன்னா வல்லினம் மிகும், வல்லெழுத்து மிகுந்து வரும். சரிதானே? இதுதானே அடிப்படை விதி. வாழ்க்கை கூட்டல் சக்கரம் இச்சு வரணும் அந்த இடத்துல. தங்க கூட்டல் பதக்கம், தங்க பதக்கம் வரணும். இதே மாதிரி நல்ல கூட்டல் பாம்பு இப்ப வருமா? நல்ல கூட்டல் பாம்பு என்ற பகுதியில நான் முன்னாடி சொன்ன விதியின்படி பார்த்தா இந்த இடத்துல வந்து நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லி வருமா என்பது கேள்வி. ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி. நான் சொன்னது வந்து இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக்காக கேட்ட கேள்வி. அப்ப நம்ம வெறும் விதிகளை மட்டுமே படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இது நினைவுக்கு வராது. நல்ல கூட்டல் பாம்பு, நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிடுவோம். அப்ப வழக்கமாக வரக்கூடிய விதிகளை விட நல்ல என்பது இந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பு விதி. எப்படி வினைத்தொகையில ஒற்றெழுத்து மிகுந்து வராதோ அது பொது விதி. ஆனா இந்த இடத்துல வந்து நல்ல என்பது வந்து சிறப்பு விதியா வரும்போது இங்க நல்ல கூட்டல் பாம்பு, நல்ல பாம்புன்னு தான் வரணுமே தவிர இப்பு வராது. அந்த இடத்துல ஒற்று மிகுந்து வராது. அப்ப இந்த பொது விதிகளை எல்லாம் நாம் வந்து மிக வேகமா படிச்சு மனப்பாடம் பண்ற மாதிரியே சிறப்பு விதிகளையும் படிச்சு மனப்பாடம் என்பதை விட வினாக்களின் வாயிலாக அதை வந்து பயிற்சி செய்துகிறது வந்து மிக மிக எளிதானது. நமக்கு வந்து நினைவில் வந்து நீண்ட நாட்கள் நிற்கும். அதனால இந்த மாதிரியான பகுதிகளை எல்லாம் வந்து நீங்க எவ்வளவு அதிகமாக வினாக்களை கொண்டு நீங்க வந்து பயிற்சி செய்யறீங்களோ அந்த அளவிற்கு வந்து அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வந்து குறில் நெடில் வேறுபாடு. பெருசா சிக்கல் வராது, அது அனைவருக்குமே பொதுவான, இன்னும் சொல்ல போனா ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். லகர லகர வேறுபாடும் நகர நகர வேறுபாடும் வந்து முந்தைய ஆண்டு வினாக்களை எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நேரடியா ஒரே ஒரு கேள்விதான் இருக்கும். பொருள் தருக, இப்படி அழைக்கப்படுபவர் யார்? உங்களுக்கு ஒரு பதில் தெரிஞ்சா போதும். பொறுத்துக்க அமைப்பிலான வினாக்கள் வந்து மிக மிக குறைவா இருக்கும். உதாரணமா ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்படின்னு சொன்னா ஆ நெடில் பொருள் தருக, அவ்வளவுதான். ஓரெழுத்து ஒரு மொழி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பொருள் தெரிஞ்சா நேரடியா பதிலுக்கு போயிடலாம். இப்ப அப்படி இல்ல. 4 ஓரெழுத்து ஒரு மொழி, அதற்கு இணையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி எதிர்வரிசையில் இருக்கு. இன்னும் மிக நுட்பமா அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா முதலாவது 2 பதில் தெரிஞ்சதுன்னு சொன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் மூலமா வந்து நீங்க அதை கண்டுபிடிச்சிடலாம். மீதி இருக்கிற 2 தெரியலன்னா கூட டிக் அடிச்சிடலாம். இப்ப குறைந்தபட்சம் 3 தெரியணும்.
அப்பதான் உங்களுக்கு வந்து அதுக்கான பதில் அளிப்பதற்கான வாய்ப்பு. அப்ப 4 தரவுகள் 4 டேட்டா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க 1 மார்க் வாங்க முடியும். அப்ப லகர வேறுபாட்டுல நகர வேறுபாட்டுல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மாதிரியான விஷயம் வேற, குறில் நெடில் வேறுபாடு வேற. இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அலகு 1 இலக்கணத்துல 25 கேள்விகள் இருக்கு மொத்தம். இந்த 2ஆம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2மே கொஞ்சம் கடினமான வினாக்கள். கொஞ்சம் நுட்பமா வாசிக்கணும். வாசிச்சது மீண்டும் வந்து மறுவாசிப்பு கொண்டு வரணும். ரிவிஷன்ல கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ்ல பார்க்கக்கூடிய கொஸ்டின்ல என்ன கேள்விகள் கேட்டிருக்கோ அதை நினைவில் வச்சிருக்கணும். தவறு செஞ்சா தவறுகளை திருத்துவதற்கான வாய்ப்பை நாமளே உருவாக்கி இருக்கணும். ஒரு முற்றமுழுதா இந்த பகுதியில வந்து எனக்கு பெருசா தவறே நீ நிகழாது, நீ எத்தனை கேள்வி கேட்டாலும் அவளை வந்து நான் அதை சரி செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வர்ற வரைக்கும் உங்களுடைய வினாக்களுடனான அந்த பயிற்சியை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா முதல் பகுதி ரொம்ப கான்பிடண்டா படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய வினாக்கள் அப்படியே கொத்தா கிடைச்சிடும். ஒரு 25 கேள்விகள் அப்படிங்கிறது வந்து மிக எளிதாக நாம் வந்து மதிப்பெண்களாக மாற்றிவிட முடியும். அப்ப அந்த இலக்கணம் கேட்கக்கூடிய அலகு 1ல் இருக்கக்கூடிய 25 கேள்விகளுடைய அடுத்த ஒரு தொகுதியாக வந்து பார்த்தோம்னு சொன்னா இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இன எழுத்துக்களை அறிதல், சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை, பின்னாடி இருக்கக்கூடிய அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடி பார்த்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரியான அதே விஷயம் தான். அதாவது பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் மாறுபாடு, அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடு மாதிரியே கொஞ்சம் வந்து நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ற, ஆனா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த வேர்ச்சொல் என்ற ஒரு பகுதி. உதாரணமா ஒரு வேர்ச்சொல் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழிக்கு ரொம்ப அடிப்படை. அந்த வேர்ச்சொல்லை அடிப்படையாக வச்சுதான் நிறைய சொற்களை வந்து நம்ம உருவாக்குறோம். உதாரணமா இப்ப சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி பதிவிடுறேன், பதில் தெரிஞ்சவங்க அதுக்கு பதில் பதிவிடலாம். நட என்பது ஒரு வார்த்தையா வந்து பாக்குறோம். இத இன்னும் கொஞ்சம் முன்னும் பின்னுமாக சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம் இத பெயரெச்சமாக, வினையெச்சமாக, வினைமுற்றாக, தொழில் பெயராக, வினையாளனையும் பெயராக நிறைய வந்து உருவாக்க முடியும். ஆனா கேள்வி அது இல்ல. அதை நீங்க மனசுல வச்சுங்க. இந்த நட என்ற வார்த்தையை வந்து வச்சுங்க. கேள்வி வந்து பாடு என்பது ஒரு வேர்ச்சொல். பாடு இதுக்கு பெயரெச்சம். இதற்கான பெயரெச்சத்திற்கான பாடு என்ற வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக மாற்றணும். அந்த பெயரெச்சம் எப்படி இருக்கும்? பாடு. அஜித்குமார் வாழ்த்துக்கள், பாடிய மாணவன். ஆனா ஆக்சுவலா பெயரெச்சம் அப்படிங்கிறது வந்து பாடிய, அதுதான். வழக்கமா வந்து இந்த வேர்ச்சொல்லை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப எளிமையா வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் வந்து ஒரு எச்ச வினை, அதாவது முழுமை பெறாத ஒரு விஷயம். இப்ப பாடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுன்னா நீ பாடுன்னு சொல்லி ஒருத்தங்க வந்து உங்களுக்கு கட்டளை இடுறாங்க, ஆர்டர். ஏன்னா ஒரு வேர்ச்சொல் என்பது என்ன, அது எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு மொழியினுடைய மிகச்சிறிய பொருள் தரக்கூடிய மேலும் பகுக்க இயலாத ஒரு கட்டளை சொல், வினை சொல்லை வந்து நம்ம ஈஸியா புரியுற மாதிரி சொன்னா அது வந்து வேர்ச்சொல். இப்ப பாடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப அந்த பாடு என்பது வந்து ஒரு எச்ச வினையா முடிவு பெறாமல் பாதியில நிக்கணும். அடுத்து வரக்கூடிய சொல்லின் மூலமாக முன்னால் இருக்கக்கூடிய இந்த எச்ச வினையனுடைய பொருள் வந்து நிறைவு பெறணும். இப்ப உதாரணமா அஜித்குமார் சரியா பதில் சொல்லியிருந்தார் இல்லையா? இப்ப பாடிய அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லாக அதை மாத்துறோம். அதுக்கடுத்து ஒரு சின்ன கோட்டுக்கு அப்புறமா நான் ஒரு பெயர்னு சொல்லி பதிவிட்டுருங்க. அந்த கோடுங்கிறது வந்து ஏதாவது ஒரு பெயரா இருக்கலாம், என்ன வேணா பெயர் வச்சுக்கலாம். பாடிய மாணவன், பாடிய அஜித்குமார். அப்ப இந்த பாடிய என்பதற்கு பின்னால் வந்து ஒரு விலங்கா கூட இருக்கலாம், ஒரு பறவையா இருக்கலாம், அல்லது ஒரு மரமா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு ஒரு பெயரோட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பொருள் நிறைவு பெறுது. ஒரு எச்ச வினையானது ஒரு பெயரை கொண்டு பொருள் நிறைவு பெறுகிறது. அதனால அதை வந்து நம்ம பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான். இதே மாதிரி அடுத்து ஒரு சொல் நடி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ச்சொல். நடி என்று ஒரு வேர்ச்சொல். இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி பெயரெச்சம் கேட்டோம். இங்க வினையெச்சம் தெரிந்தவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து இதுக்கு பதில் பதிவிடலாம். ரொம்ப எளிமையான கேள்விதான். ஒரு வேர்ச்சொல்லை வச்சு வினையெச்சம், பெயரெச்சம், வினைமுற்று, வினையாளரின் பெயர் கூட வந்து தொழில் பெயர் இருக்கு, அதை கத்துக்கலாம். ஆனா நம்முடைய சிலபஸ்ல அது இல்ல. முன்னாடி இருந்த பழைய சிலபஸ்ல அது இருக்கும், தொழில் பெயரும் இருக்கும். இப்ப வந்து வினையெச்சம், பெயரெச்சம், வினைமுற்று, வினையாளனையும் பெயர் மட்டும்தான் இருக்கு. நடித்து அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்திருக்கீங்க பவானி. அஜித்குமார் மீண்டும் நடித்து முடித்தான் அப்படின்னு சொல்லி அதை நிறைவு பண்ணியிருக்கீங்க. நடித்த மாணவர் அப்படிங்கிறது இப்பதான் சொன்னேன், மாணவருங்கிறது வந்து ஒரு பெயர். அப்ப இது வந்து நடித்த அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து
பெயர் எச்சமா தான் இருக்கும். இப்ப நம்ம கேட்டது வந்து வினை எச்சம். இப்ப நான் முன்னாடி சொன்ன அதே டெபினிஷன் தான். அங்க பெயருக்கு பதிலா இங்க வினை அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறீங்க. ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு பொருள் நிறைவு பெற்றா அதுக்கு பேர் பெயரெச்சம்னு பேரு. அதே ஒரு எச்ச வினை ஒரு வினையை கொண்டு பொருள் நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு வினையெச்சம் அப்படின்னு சொல்லி பேரு. முன்னாடி அஜித்குமார் சரியா பதில் பதிவிட்டு இருக்காரு, பவானி பதிவிட்டு இருக்காங்க சரியா, சுதா சுந்தரம் அவங்களும் சரியா பதில் பதிவிட்டு இருக்காங்க. நடித்து, நடித்து சென்றான், நடித்து போனான், நடித்து வந்தான். அப்ப நடித்து என்ற ஒரு எச்ச வினைக்கு அப்புறம் ஒரு வெர்பு வரணும். ஒரு வினை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா இதை நாம் வினை எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப பின்னாடி வந்து ஒரு வினை வருவதற்கான, ஒரு வினையால் ஒரு ஆக்ஷன் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை வந்து உருவாக்கணும். அப்ப அது வினை எச்சம். பின்னாடி வந்து ஒரு பெயர் வர்றதுக்கான வாய்ப்பை வந்து முன்னாடி உருவாக்குச்சுன்னு சொன்னா பெயரெச்சம். அப்ப ரொம்ப எளிமை. ஒரு வேர்ச்சொல் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒரு பெயரெச்சம், வினையெச்சம் 2 பார்த்தாச்சு. அடுத்தது வந்து வினையானது முற்று பெற்று இருக்கணும் அதுல, இல்லையா? முற்றுனா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், கம்ப்ளீட். அப்ப அது முழுமையாக அது எவ்வாறு இருக்கிறது என்பதை வந்து நாம் அதுல பாக்குறோம். அப்போ ஒரு அடுத்த வார்த்தை நான் பதிவிடுறேன். கொல் என்பது வந்து அதில் இருக்கக்கூடிய சொல். கொல் என்ற சொல்லை வந்து நம்ம அதுல பாக்குறோம். கொல் என்ற சொல்லுக்கு வினைமுற்று. முன்னாடி பார்த்த சொற்கள் வந்து மிக எளிமையானது, பெருசா அதுல நடைமுறை சார்ந்த சிக்கல் எதுவும் இல்ல. ரைட். கிருத்திகா, ரம்யா, பவானி, மைதிலி, ரங்கராஜ் எல்லாருமே சரியா பதில் எழுதியிருக்கீங்க. இப்ப என்னுடைய கேள்வி வந்து வெங்கி கொன்று அப்படின்னு சொல்லி வராதுமா, வெங்கி கோபி. அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டடா இருக்கு. முன்னாடியே சொன்னேன், வினை முற்று அப்படின்னு சொன்னா ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கணும், இல்லையா? கொன்றான்னா கொன்னுட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப இந்த வினை முற்று வரும்போது பதில் கொடுத்த நிறைய பேர் பெண்களாவே இருக்கீங்க. ஆனா உங்களுடைய தேர்வு மட்டும் ஆணாகவே இருக்கு. கிருத்திகா, ரம்யா, பவானி எல்லாருமே. அப்ப இந்த வினை முற்றானது வந்து கொன்றான் அப்படின்னு சொல்லி மட்டும் முடியாது, இல்லையா? கொன்றாள் அப்படின்னு சொல்லி வரும், இல்லையா? அப்ப அது பால் பகுப்பு, திணை பகுப்பு அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து வரக்கூடிய நிலையிலும் வந்து நம்ம அந்த வினை முற்றான ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். மீண்டும் நம்ம வகுப்புல தொடர் வகுப்பு வரும்போது நம்ம இன்னும் இதுக்கு விரிவா நிறைய விளக்கங்கள் பார்த்து நிறைய சான்றாதாரங்களை வந்து நம்ம பயிற்சி செய்வோம். இன்னைக்கு நம்ம அறிமுக வகுப்புன்றதுனால ஒரு வேர்ச்சொல் ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி தான். ஒரு 4 வினாக்கள் இருக்கிறதுல ஒரு வேர்ச்சொல்லை கொண்டு நம்ம வினை முற்றை உருவாக்கலாம், வினை எச்சத்தை உருவாக்கலாம், பெயரெச்சத்தை உருவாக்கலாம், வினையால் அணையும் பெயரை உருவாக்கலாம். அது என்ன அப்படிங்கறது வந்து இன்னைக்கு ஜஸ்ட் இன்னைக்கு நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தகுதிப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு பயிற்சி, ஒரு டீசர் ட்ரைலர் மாதிரி வச்சுக்கோங்க. வினையால் அணையும் பெயருங்கிறது முதல்ல வந்து இலக்கணத்தை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டமா தொல்காப்பிய நூற்பாவோடு அல்லது நன்னூல் எழுதின பவனந்தியாரினுடைய நூற்பாவோடு மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. அப்ளிகேஷன் ஓரியன்டா அதை வந்து எளிமைப்படுத்துதல் மிக மிக அவசியம். வினையால் அணையும் பெயர் அதுலயே பதில் இருக்கு. வினையால் அணைதல்னா சேருதல்னு அர்த்தம். பெயர், இயற்பெயர் வந்து ஒரு பெயர் இருக்கு, ஒரு சாதாரணமான ஒரு பெயர், எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஒரு வினை செய்ததன் காரணமாக அவருக்கு அவருடைய ஒரிஜினல் பெயர் மறைஞ்சு போய் எந்த வினை செய்தாரோ அதனால் வரக்கூடிய புது பெயர் வந்து சேர்ந்துருச்சு. இப்ப நம்ம கிளாஸ்ல இந்த முதல்ல கேள்வி கேட்கும்போது அஜித்குமார் அதுக்கு பதில் கொடுத்தாரு. யாருப்பா அந்த பையன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா, நீங்க ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்கும்போது முதல்ல பதில் அளிப்பார்ல சார், ஃபர்ஸ்ட் பதில் கொடுக்கிறவர், ஃபர்ஸ்ட் சரியா பதில் கொடுக்கிறவர் அவரு தான் சார் அந்த பையன். யாருப்பா அந்த பையன் அப்படின்னா, கிளாஸுக்கு ஃபர்ஸ்டா வர பையன். யாரு அந்த செயலை செய்தவர் அப்படின்னு சொன்னா, நேற்று நீங்க இந்த போகும்போது உங்களுக்கு லிப்ட் கொடுத்து வேற ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் இறக்கி விட்டாரே அந்த பையன். யார் அந்த ஓவியத்தை வரைந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா, நேற்று கூட நீங்க உங்க கையெழுத்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறீங்களே, அந்த பாராட்டு பெற்ற பெண். அப்ப எல்லா இடத்துலயும் வந்து அவர்களுடைய இயல்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மறைந்து, அவர்களுடைய பெயர் மறைந்து, அவர்கள் செய்த வினையின் காரணமாக அவர்களுடைய பெயர் வந்து சேரக்கூடியது. முதலில் வந்தவன், முதலில் சென்றவன், கீழே விழுந்தவன், இல்லையா? நடந்தவன், நடந்தவள். அப்ப இந்த மாதிரி வந்து வினையால் அந்த பெயர் வந்து எப்படி சேருது, அந்த வினையின் மூலமாக அவர்களுடைய இயல்பான பெயர் அழிந்து போய் இந்த வினையை நிகழ்த்திய காரணமாக, இந்த வினை நடந்ததுனால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பெயர் வந்து புதுசா வந்திருக்கு அப்படிங்கறது தான் வந்து நம்ம இதுல பார்க்கணும். ரொம்ப எளிமையான ஒரு பாடப்பகுதி. வெளியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நிறைய நடைமுறை சார்ந்த சிக்கலா இருக்கிற மாதிரி
நிறைய விஷயங்கள் வரும். கொஞ்சம் பயிற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா வினையாளனையின் பெயர்ல இன்னும் கொஞ்சம் சில சூட்சுமமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. வினைமுற்றுல சில சூட்சுமங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம இன்னும் பயிற்சியில நம்முடைய அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். இன்னைக்கு அறிமுக நிலை அப்படிங்கிறதுனால நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். ஒரு சின்ன பகுதி நம்ம பார்த்திருக்கோம். அந்த பார்த்த பகுதிகள் இருந்து நமக்கு எதெல்லாம் வந்து வினாக்களாக வரலாம், நம்ம எந்த அளவுக்கு நாம் அதைக்கு தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகள் நமக்கு ஏற்கனவே அறிமுகமான மிக எளிமையான பகுதிகள் தான். கொஞ்சம் கடினமா இருக்கிற பகுதிகள் எல்லாமே கொஞ்சம் நம்ம பயிற்சி செஞ்சா அது எல்லாமே சரியா போயிரும் அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய வினாக்கள். அடுத்து அலகு 2ல வந்து சொல்லகராதி என்ற நிலையில ஒரு 15 கேள்விகள் கேட்கப்படுது. இது ஏற்கனவே பழைய சிலபஸ்ல இருந்த விஷயங்கள் தான். எதிர்ச்சொல் ஓரெழுத்து ஒரு மொழி நான் முன்னாடியே சொன்னேன். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல ரொம்ப நுட்பமான சில வினாக்கள் கூட கேட்கப்பட்டிருக்கு. அது நம்ம பின்னாடி வந்து நடந்து முடிந்த ஒரு தேர்வுல கேட்கப்பட்ட சில வினாக்களை வந்து நம்ம நடுவுல பார்க்கலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தாத சொல், அகர வரிசைப்படி சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், இதெல்லாம் சொல்லகராதி சார்ந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்விகள். அதுல ஒரு 15 கேள்விகள் கேட்கப்படுது. முன்னாடி வந்து இது பார்ட் ஏல வந்து 21 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த விஷயம். இப்ப வந்து எல்லாத்தையுமே வந்து அலகு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கிளஸ்டரா ஒவ்வொரு இனமாக தனித்தனியாக பிரிச்சு வந்து கேட்கப்படக்கூடிய நிலையில இந்த கேள்விகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இதனுடைய தொடர்ச்சியா வந்து ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிதல், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த சிலபஸ் பார்க்கும்போது அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ஊர்கள் வந்து சுருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஊர்களினுடைய பெயர்களை வந்து நம்ம எவ்வளவு சுருக்கமாக மிக சிறியதாக மாற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்லி. உதாரணமா சில ஊர்களை வந்து நம்ம பார்க்கலாம். நீங்க அந்த ஊர்க்காரங்களா இருந்தீங்கன்னா உங்க ஊரினுடைய சுருக்கத்தை வந்து நீங்க அதுல பதிவிடலாம். நாகப்பட்டினம், நான் இன்னும் கேள்வியே கேட்கல. நான் கேட்டது வந்து நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊரு அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் அடிச்சிருந்தீங்க. சரியான பதில் நாகை அப்படிங்கிறது. அதே போல திருநெல்வேலி வந்து நெல்லை என்று அழைக்கப்படக்கூடியது. கோயம்புத்தூர் வந்து கோவை, புதுச்சேரி புதுவை. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு வந்து சரி எல்லாருமே உங்களுடைய ஊரை பதிவு செய்ய வேண்டாம், போதும், சும்மா சாம்பிளுக்கான விஷயம் தான் அது. அப்போ ஒரு செங்கை அப்படிங்கிறது எந்த பகுதி? செங்கல்பட்டா? ப்ரொடக்டிவிட்டி ப்ரோ அப்படி பதில் போட்டிருக்கீங்க. செங்கை என்பது எந்த ஊர்னு தெரியல. அது அதனுடைய முழு ஊர் பெயரையும் வந்து சாட் பாக்ஸ்ல பதிவிடுங்க, தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில ஊர்கள் எல்லாம் நிறைய பகுதிகள்ல இருக்கும். செங்குன்றம் அப்படின்னு இருக்கு, அது கூட செங்கை அப்படின்னு கூப்பிட்டா சரியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாகராயம்பாளையம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு ஊர் இருக்கு. அது வழக்கமா அந்த ஊர் வந்து வாகை அப்படின்னு சொல்லிதான் அந்த ஊரை கூப்பிடுறாங்க. எங்க இருந்து வரீங்க அப்படின்னா வாகையில இருந்து வர்றேன் அப்படிம்பாங்க. தமிழ்ல ரொம்ப அழகான சொல் வாகை. வாகைன்னா வெற்றி. ஆனா வாகராயம்பாளையம் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி இருக்கக்கூடிய பெயர் காரணம் வந்து இன்னும் ரொம்ப அழகான ஊர் பெயர்களினுடைய பெயர் காரணம் வந்து ரொம்ப அழகான சுவையான கதை. சென்னையில வந்து கெல்லிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. உண்மையில அந்த ஊரினோட பேர் வந்து பழைய பேர் வந்து கிளியூர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கிளியூர் தான் வந்து மெல்ல மெல்ல மருவி சுருங்கி அப்புறம் வெவ்வேறாக மாறி ஏதோ ஆகி அப்புறம் கடைசியில வந்து சம்மந்தமே இல்லாம வந்து கெல்லிஸ் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான பெயர்கள் இருக்கு. அப்ப அந்த ஊர் பெயர்களினுடைய மறு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது. யுவன், சத்தியமங்கலம், சக்தி, வழக்கமா இந்த ஊர்களினுடைய பெயர்கள் எல்லாம் வந்து நீங்க சுருக்கமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து எங்க போறது அப்படின்னு சொல்லி அந்த ஊரினுடைய பெயர்கள் எப்பவுமே நீளமான பெயர்கள் இருக்கவே இருக்காது. ஏன்னா டிஜிட்டல் போர்ட்ல அந்த ஒரு 4 லெட்டர் 5 லெட்டர் இருந்தா தான் வந்து விசிபிளா நல்லா தெரியும். இப்போ கோயம்புத்தூர் அப்படின்றத வந்து நீங்க ஸ்க்ரோலிங்ல போகும்போது படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி இது போயிடும். இதே கோவைன்னு இருந்துச்சுன்னா வந்து அப்படியே நின்று இருக்கும், ஸ்டில் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதனால இந்த 3 எழுத்து 4 எழுத்தாக சில ஊர்கள் சுருக்கப்படுவது அந்த மாதிரி இருக்கு. அது பின்னாடி நம்ம மீண்டும் பேசுவோம். ஒரு ஊர் பெயர்களுக்கான ஒரு காரணம். அடுத்தது வந்து பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள். அதுக்கு முன்னாடியே வந்து பிழை திருத்துவதற்கான சில பகுதிகளும் இந்த சொல்லகராதி என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடியதாக சில விஷயங்களை பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு அதே சமயம் எளிமையான பகுதியும் கூட. அடுத்து இந்த சொல்லகராதியில வந்து நீங்க சிலபஸ் கையில் இருந்துச்சுன்னா அதை மார்க் பண்ணி வைங்க. நம்ம வகுப்பறை சூழலுக்கு வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்பா வந்து பேசலாம்.
பேசுவதற்கான பகுதி வந்து மிக நுட்பமான அந்த காரணம் வந்து இந்த பகுதி 3 இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள் பாடப்புத்தகத்தோடு நேரடியாக தொடர்புடைய பாடப்புத்தகம் சார்ந்து இருக்கக்கூடிய வினாக்கள். அதாவது அலகு 2ல பார்ட் 3 தேர்ட் சப் டாபிக்கா இருக்கக்கூடிய விஷயம். அதை கொஞ்சம் கவனிச்சுங்க. அதை மீண்டும் நம்முடைய பாடப்பகுதியோடு சேர்ந்து அதை பார்க்கும்போது பார்த்திடலாம். அலகு 3 நாம் பார்க்கக்கூடியது வந்து எழுதும் திறன் 15 கேள்விகள். இது வந்து எழுத்து, அதுக்கப்புறம் சொல், அதுக்கடுத்து வந்து தொடர் அப்படிங்கிற அமைப்புல அமைக்கப்பட்டிருக்கு. தொடர்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை, பிழை அறிதல், மரபு தமிழ், திணை மரபு, பால் மரபு, இளமை பெயர், ஒலி மரபு, வினை மரபு, தொகை மரபு அப்படிங்கிறது. இந்த மரபு தமிழ் அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து வருது, இதுக்கான ரெஃபரன்ஸ் நம்ம எங்கிருந்து எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, சில சொற்கள் நமக்கு எங்கிருந்து வருது அப்படின்னா தொல்காப்பியத்திலிருந்து இதுக்கான விஷயம் வந்து நமக்கு கிடைக்குது. முதலாக தொல்காப்பியத்துல மரபியல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த மரபியல்ல தான் வந்து ஆண்பால் பெயர்கள், பெண்பால் பெயர்கள், இளமை பெயர்கள் எல்லாம் எப்படி அழைக்கணும், அதனுடைய தொகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படும். ஒரு தென்னை மரம் இருக்கு. தென்னை மரத்துல வந்து இளநீர் ஒரு பழமாக, காயாக, எந்த மரமாக இருந்தாலும் அதனுடைய விளைபொருள் மொத்தமாக வந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு தொகுதி பெயர். வழக்கமா நம்ம இளமை பெயரா இருந்துச்சுன்னா எல்லாமே சிறிய அளவில் இருந்துச்சுன்னா குட்டின்றோம். நாய்க்குட்டி அதேதான், பன்றிக்குட்டி, சிங்கக்குட்டி, புலிக்குட்டி, பூனைக்குட்டி, பன்னிக்குட்டி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம குட்டி தான். சின்னதா இருந்துச்சு எல்லாமே குட்டி. ஆனா அப்படி இல்லை. குட்டி என்பது எந்தெந்த விலங்குகளுக்கு உரியது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. குருளை அப்படின்னு சொல்லி எதை சொல்லணும், ஒரு விலங்கினுடைய இளமை பெயரும் இவ்வாறுதான் அழைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மரபை வந்து தொல்காப்பியர் வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. 35 விலங்குகள் பற்றிய குறிப்புகளும், அதுல கடல் வாழ்வன, நில வாழ்வன, இது எல்லாத்துக்குமான ஒரு தொகுதி பெயர்களை வந்து கன்சால்டேட் பண்ணி மொத்தமா கொடுத்திருப்பார். இன்னைக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு கூகுள்ல தொல்காப்பிய மரபியல் உரையோட எடுத்து பாருங்க. ரொம்ப அதிகம்லாம் இல்ல, ஒரு 35-40 நூற்பாக்குள்ள முடிஞ்சிடும். எல்லாம் 1 லைன் 2 லைன் 3 லைன் இருக்கிற நூற்பா தான். என்ன இருக்கு தமிழினுடைய பெருமை. ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் இப்ப நமக்கு தமிழ்ல கிடைச்சிருக்கிற அவைலபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு இல்லையா, முழுமையாக கிடைத்த நூல்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய நூல் வந்து காலத்தால் முந்திய நூல் அப்படின்னு சொல்லி நம்ம தொல்காப்பியத்தை தான் சொல்றோம். தொல்காப்பியத்துல இந்த மரபியல் சார்ந்த சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. பவானி பதில் அடிச்சிருக்கீங்க. ரைட், நம்ம அதை இன்னும் கேள்வியே கேட்கல. நான் சில விஷயங்கள் இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இளமை பெயர்கள் இதெல்லாமே வந்து மீண்டும் நம்ம வகுப்பறை சூழல்ல அதை பார்க்கும்போது மீண்டும் ஒரு முறை அதை இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது. ஒவ்வொரு விலங்குகளினுடைய பெயர்களும் அது சார்ந்த விஷயங்களையும் வந்து நம்ம அதை பார்க்கலாம். இளமை பெயர் ரொம்ப முக்கியமான ஒரு பாடப்பகுதியாக பார்ப்போம். அடுத்தது வந்து இந்த கலை சொற்கள் அப்படிங்கிற பகுதி. இது வந்து புதுசா இப்போ ஏற்கனவே இது வேற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த முறை வந்து பயன்பாட்டு ரீதியாக சில சொற்களை வந்து நம்ம பயன்படுத்தணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். பல்துறை சார்ந்த கலை சொற்கள் ரொம்ப முக்கியம். வந்து இதுல கொஞ்சம் மொழிபெயர்ப்பு சார்ந்த சில விஷயங்களும் இதுல வந்து நம்ம, ஏன்னா புதுசா ஒரு சொல் உருவாக்குதல் அப்படிங்கிறதுல ஒரு தாட் ப்ராசஸ் அது. அந்த தாட் ப்ராசஸ்ல நம்ம பிற மொழியில் இருந்து ஒரு சொல்லை தமிழ் படுத்தணும் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவு அதுக்காக உழைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. உதாரணமா ஆங்கிலத்துல வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் இருக்கு. தமிழ் அது எவ்வாறுமா அழைக்கப்படுது, சாட் பாக்ஸ்ல பதிவிடுங்களேன். வாட்டர் ஃபால்ஸ் என்ற ஆங்கில சொல் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அல்லது அதனுடைய இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான நிகரான தமிழ் சொல் கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுங்களேன். வாட்டர் ஃபால்ஸ் தமிழ்ல அதுக்கு என்ன? மணிகண்டன் இருந்து பதிலளிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரங்கராஜ், காயத்ரி கடைசியா பதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில பதில்களை எதிர்பார்க்கிறேன். ரைட், சுதா சுந்தரம், ஒரே நிமிஷம். சுதா சுந்தரம் முதல்ல பதில் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நன், அதுக்கப்புறம் சார் நீங்களுமா அருவி என்ற சொல். ஏன் இந்த 2 சொற்கள் நம்ம எளிமையான சொல் தான். வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கேட்டதுமே நம்முடைய மனசுக்குள்ள வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்குது. வாட்டர் இஸ் ஈக்குவல் டு நீர், ஃபால்ஸ் இஸ் ஈக்குவல் டு வீழ்ச்சி. இங்க வாட்டருக்கு நீர், அங்க வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி, டக்குனு முடிஞ்சிருச்சு. தமிழ்ல வந்து அருவி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல் இருக்கு. அந்த வார்த்தை வந்து நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றதில்லை. இப்ப நம்ம சாட் பாக்ஸ்ல நான் எதிர்பார்த்தது இதே மாதிரி தான். ஏன்னா இந்த கேள்வியை வந்து பல இடங்கள்ல நம்ம கேட்கும் போது எல்லாமே வந்து வாட்டர் ஃபால்ஸ் என்பதற்கு இணைச்சொல் வந்து நமக்கு நீர்வீழ்ச்சி தான் வருமே தவிர அருவி என்ற வார்த்தை வந்து வேகமா வராது. அப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடிய
இந்த பயன்பாட்டு சொற்கள்ல, கலை சொற்கள்ல சில விஷயங்கள் வந்து, ஏன்னா இந்த நான் உங்களுக்கு இப்போ சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கக்கூடிய இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, சொற்குவை.com, தமிழ்நாடு அரசினுடைய அகர முதலி திட்டம் அப்படின்னு சொல்றோம். சொற்பிறப்பியல் தமிழ்ல வந்து ஏறத்தாழ இருக்கக்கூடிய அவைலபிள் டிக்ஷனரி எல்லாம் ஆன்லைன் டிக்ஷனரியில பெரிய டிக்ஷனரி இதுதான். ஏறத்தாழ 13 லட்சம் சொற்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி இந்த பிபிடி ரெடி பண்ணும்போது எத்தனை சொற்கள் இருக்குன்னு பார்த்தா 13,12,000 13,000 சொற்கள் என்னமோ இருந்துச்சு. இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க, சொற்குவை.comல கண்டிப்பா நிச்சயமாக கூடியிருக்கும். நாளொன்றுக்கு புதிதாக நிறைய சொற்கள் வந்து சேர்க்கப்படுது. இந்த சொற்குவை.com வந்து நான் பின்னாடி இன்னொரு அழகுலையும் நாம் வந்து பயன்படுத்துறோம். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிதல் அப்படிங்கிறதுக்கும் அதுதான் பயன்படுத்துறோம். ஏன்னா பல்வேறு துறை சார்ந்த கலை சொற்கள் எல்லாமே நமக்கு வந்து எந்த மொழியிலிருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் சொன்னா த்ரூ இங்கிலீஷ் தான். நீங்க அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்படும் போது ஆங்கிலத்துல அது தொடர்பான கட்டுரைகள் வருது. அந்த கட்டுரைகளை வந்து நம்ம தமிழ் படுத்துறோம், மொழியாக்கம் செய்யறோம், கத்துக்கிறோம். அப்போ சில கலை சொற்கள் வெவ்வேறு மொழிகளில் இருந்து வந்திருந்தாலும் கூட அந்த கலை சொற்கள் தொடர்பான விஷயங்கள்லாம் நம்ம ஆங்கிலத்திலிருந்து கடன் வாங்கியிருக்கோம். நிறைய விஷயங்கள் அப்படிதான் வருது. உதாரணமா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய சில சொற்களுக்கு எல்லாம் வந்து தமிழ்ல என்ன வார்த்தை அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாது. உதாரணமா வந்து எல்லாரும் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பென் டிரைவ். அந்த சொல்லுக்கான தமிழ் சொல் யாராவது பதிவிடுங்களேன், தெரிஞ்சிருந்தா. பென் டிரைவ். விஜயகுமார் கை உயர்த்தி இருக்கீங்க, ஏதாவது வினாக்கள் இருக்கா? விஜயகுமார், பிரதீப், மூர்த்தி, அஜித் குமார், மீண்டும் புவனேஸ்வரி, எல்லாருமே பதில் கொடுத்திருக்கீங்க. விரலி. வழக்கமா பென்டிரைவ் அப்படிங்கிற சொல்லை தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தி இந்த விரலி அப்படிங்கிற வார்த்தை வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகாத ஒருவேளை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்கிற பையன்கிட்ட கேட்டீங்கன்னா கூட இந்த வார்த்தை வந்து அவனுக்கு பழக்கத்துல வராத ஒரு வார்த்தை. இந்த மாதிரி 1-2 பல லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கு. ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 வார்த்தைகளையும் 500 தொடர்களையும் ஒருத்தன் தவறு இல்லாமல் தெரிஞ்சு வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா அந்த மொழியை வந்து அவன் ஆளலாம். 1000 வார்த்தை தான், 500 தொடர்கள். நம்ம அன்றாடம் பேசக்கூடிய பயன்பாட்டு புழங்கு மொழின்னு இருக்குல்ல, ஸ்போக்கன் லாங்குவேஜ், அது அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து அதனுடைய எல்லை அதை தாண்டி போகவே போகாது. அப்ப இந்த மாதிரியான சொற்களை நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 13 லட்சம் தமிழ் வார்த்தைகள் அப்படிங்கும் போது ரொம்ப அழகான ஒரு பெரிய சொற்கோவை. அதனாலதான் அதனுடைய பேரே ரொம்ப அழகான பேர், சொற்குவை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தமிழ்ல வந்து மிருதன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த படம் வர்ற வரைக்கும் தமிழ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு சொல்லே கிடையாது. தமிழ்ல இந்த மாதிரியான ஒரு சொல் இல்லை. மிருதன் என்ற அந்த சொல் வந்து அந்த படத்தினுடைய கான்செப்ட், அது நிஜமாவே வந்து அது ஒரு நோய் அல்ல, ஒரு அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புன்னு சொல்லியிருந்தோம். ஒரு கற்பனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப தமிழ்ல வந்து அந்த சொல்லை அறிமுகப்படுத்தும் போது மிருகம் கொஞ்சம், மனிதன் கொஞ்சம், கடவுள் பாதி மனிதன் பாதி அப்படிங்கிற மாதிரி, கடவுள் பாதி மிருகம் மீதி அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க மிருதன் அப்படிங்கிறதுல மிருகத்தை வந்து பாதியாகவும் மனிதன்ல பாதியுமாக இருக்கக்கூடியவங்களை தான் வந்து நம்ம மிருதன் அப்படின்னு சொல்றோம். அந்த படம் வர்ற வரைக்கும் தமிழுக்கு இப்படி ஒரு சொல் கிடையாது. தமிழுக்கு ஒரு புதிய கலை சொல்லை வந்து மிருதன் கொண்டு வந்துருச்சு. சுதா, உங்களுடைய பதிவுக்கு நன்றி. நம்ம அடுத்த பதிவுக்கு வந்துட்டோம். நீங்க பென்டிரைவை விட்டுருங்க, அடுத்து மிருதனுக்கு வாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு புதிய சொற்கள் வரும்போது பல்வேறு துறை சார்ந்த கலை சொற்கள், இப்ப மெடிக்கல் டேர்ம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கோவிட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, அது தொடர்பான விஷயங்களை நிறைய வாசிக்கிறோம். கம்ப்யூட்டர் தொடர்பான நிறைய விஷயங்களை வாசிக்கிறோம். ஏரோஸ்பேஸ் தொடர்பான விஷயங்களை, ஜியாகிரபி, பாலிட்டி, ஹிஸ்டரி, இந்த மாதிரியான வெவ்வேறு துறை சார்ந்த பல்வேறு விதமான கலை சொற்கள் இருக்கு. அந்த கலை சொற்களுக்கெல்லாம் இணையான தமிழ் சொற்களை வந்து நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் கொஞ்சம் வந்து முயற்சி செய்து அதை வாசிக்கலாம். திடீர்னு வந்து கூகுளினுடைய நார்மல் டிக்ஷனரியில போய் தேடுவதை விட உங்களுக்கு அபிஷியலா நீங்க பயன்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு, எப்பவுமே நீங்க தமிழ்ல ஏதாவது ஒரு சொல் தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை வந்து அதுல கிடைக்கும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா இப்போ யாராவது எல்லாத்துக்குமே சொல்றேன், பீஸா டெய்லியுமே நாம அடிக்கடி பார்க்கக்கூடிய, சிலருக்கு டெய்லி உண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக கூட இருக்கலாம். அதுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லி சொற்குவை.comல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு யாராவது பதிவிடுங்க. இல்ல ஒருவேளை உங்களுக்கு வந்து அதுக்கான சொல் ஏற்கனவே தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. தெரியல அப்படின்னு சொன்னா அதை செக் பண்ணிட்டு கூட நீங்க வரலாம். சொற்குவை.comல பீஸா. அந்த சொற்குவை.com வந்து எதுக்காக பேசணும் அப்படின்னா, ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க சொற்குவை.com. அதுல இந்த முகப்பு அப்படிங்கிற அந்த பக்கம் இருக்கு இல்லையா, நீங்க அங்க உங்களுடைய
தேடுதல்களை இதெல்லாம் உங்களுக்கான விஷயமா இருக்கோ அதெல்லாம் வந்து அதுல பதிவிடலாம். இந்த சொல்லுக்கு வந்து அதுல ரொம்ப அழகான விளக்கம் இருக்கு. ஏன்னா அந்த சொற்களை தேடும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து மிக நுட்பமானது. எப்படி வந்து இந்த சொல் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு. அப்பம் அப்படிங்கிற வார்த்தை தான் அடிப்படை இந்த சொல்லுக்கு. அதை வந்து பின் சொல்லாக வைத்து முன்னாடி வந்து பிரிஃபிக்ஸா நிறைய சொற்களை சேர்த்து சேர்த்து ஏறத்தாழ அது மாதிரியான ஒரு சொல்லை உருவாக்க முயற்சி பண்ணி, ஒரு வார்த்தை இல்லை, அந்த வார்த்தைக்கு இணையாக அடுக்கடுக்காக அமைக்கப்படக்கூடிய அப்பம். லேசா வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கு, அதனால பிசின் மாதிரி வர்றதுனால பிசின் அப்பம். பற்றப்பம், வேக வைக்கிறதுனால வேகப்பம், அது தீயில வாட்டுறோம் அதனால வாட்டப்பம். அப்ப இந்த மாதிரி ஒரு அப்பம் அப்படிங்கிறது வந்து லேசா கொஞ்சம் உப்பலா வரக்கூடிய, லேசா வந்து இயல்பாக இருக்கிறத விட கொஞ்சம் மேலேக இருக்கக்கூடிய, உப்பி வரக்கூடிய அந்த சொல்லை வந்து நம்ம அப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பொது சொல், அது பொது பொருள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல். இங்க வந்து இந்த சொல்லை வந்து இன்னும் சரியா அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சொற்குவை திட்டம் ரொம்ப முக்கியம். இத்தாலிய அடுமனை பண்டம், இத்தாலி நாட்டிலிருந்து வந்த ஒரு உணவுப் பொருள். இப்ப நீங்க மேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சர்ச் பார் கீழே வந்து இதுல எத்தனை சொற்கள் இருக்கு அப்படின்றது தெரியும். 15 லட்சம் சொற்கள். சில நாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 100, 200, 300 எல்லாம் போகும். சில நாட்கள் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து இதுக்கு பெருமளவுல சொற்களை பதிவேற்றக்கூடியவர்கள் இருக்கும்போது ஒரு சில நாட்கள்லயே வந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சொற்கள் வந்து படப்படன்னு அதிகமாயிடும். அப்போ ஒரு சொற்களினுடைய ஒட்டுமொத்த தொகுதியாக இதை வந்து பாக்குறோம். ஏன் இந்த வெப்சைட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த நம்முடைய புது சிலபஸை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு சொற்கள், உதாரணமா வந்து ஆட்சிச்சொல் அகராதி அப்படின்னு சொல்றது, இது எங்க வந்து இது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி, உதாரணமா வந்து வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் தொடர்பான அல்லது வந்து அது சார்ந்த துறை சார்ந்த சொற்களை வந்து நீங்க இதுல பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது தரக்கூடிய நுட்பம் வந்து நுட்பமான தமிழ் பதிவும் அது தொடர்பாக அது தரக்கூடிய ஆட்சி சொல் அகராதியும் சொல்லகராதியும் வந்து மிக மிக நுட்பமானது. இதை நீங்க இன்னும் கொஞ்சம் வீட்டுல பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. நம்ம மீண்டும் இந்த பாடப்பகுதியோடு சேர்த்து பார்க்கும்போது நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்ப அது தொடர்பா பேசிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்முடைய பாடப்பகுதியை வந்து முடிக்க முடியாது. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். அடுத்த பகுதியாக நம்ம பார்க்கக்கூடிய செய்தி, ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம், ஒரே நிமிஷம். அலகு 5ல வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் தொடர்பா ஒரு 15 கேள்விகள் கேட்கப்படுது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தமிழ் சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு புதிய பாடப்பகுதியாக இதை வந்து நம்ம பார்க்கிறோம். எதற்காக இந்த பாடப்பகுதி உருவாக்கப்பட்டிருக்குன்னா இது நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும். ஒரு குரூப் 2ல, குரூப் 2A, குரூப் 4ல, இன்னும் குரூப் 7, 8 இந்த மாதிரியான பணிகளுக்கு போகும்போது அரசாங்கத்தினுடைய ஆணைகள், அது தொடர்பான நகல்கள், வேற ஏதாவது வரக்கூடிய கோரிக்கை மனுக்கள் அல்லது ஒரு மிகப்பெரிய பத்தியில ஒரு விஷயம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதை நாம் எவ்வாறு உள்வாங்குகிறோம், புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் வாசித்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறனும், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்படக்கூடிய வினாக்களை நாம் எவ்வாறு புரிஞ்சுக்கிறோம், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஒரு பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரியான ஒரு விஷயம் இது வழக்கமா கேட்கப்படக்கூடியது. பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தலைப்புகள் இப்போ இந்த புது சிலபஸ்ல புதிதாக சேர்க்கப்பட்டவை. ஒரு தலையங்கம், அதனுடைய முகப்பு செய்தி, அரசினுடைய செய்திகள், கட்டுரைகள், இவற்றை வாசித்து புரிந்து கொள்ளுதல் ஒரு செக்மெண்ட். இது புதுசு. ஊமையினுடைய பொருளறிதல், மரபு தொடரினுடைய பொருளை அறிதல், பழமொழிகளினுடைய பொருளை அறிதல். உதாரணமா நம்ம ரொம்ப வேடிக்கையா அடிக்கடி மீம் கண்டென்ட்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வடபோச்சே அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு திரைப்படத்துல நகைச்சுவை நடிகர் சொல்லக்கூடிய ஒரு வசனம், அவ்வளவுதான். ஒரு காமெடி சீன்ல வரக்கூடிய ஒரு டயலாக் தான். ஆனா அது வந்து பொது வெளியில வந்து அது உண்டாக்கிய விஷயங்கள், நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த வடபோச்சே அப்படின்னு சொல்லும்போது ஐ மிஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி, என்னுடைய வாய்ப்பு என்னுடைய கையை விட்டு நழுவி போய்விட்டது, என் கைக்கு எட்டியது எனக்கு பலனாக மாறவில்லை அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அப்போ ஒரு நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது சொல்ல இருந்து சில சொற்கள் எவ்வாறாக மாறுகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது மரபு தொடரா இருக்கலாம், நாம ஒரு பழமொழியா சொல்லலாம், ஒரு ஊமை சொல்லி அதன் மூலமாக பொருளை விளக்கலாம்.
அப்ப இதுல வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்படும் வினாக்கள், இதெல்லாமும் ஊமையினுடைய பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகளினுடைய பொருளறிதல் ஏற்கனவே பழைய சிலபஸ்ல இருந்து கொஞ்சம் சிறு சிறு மாற்றங்களோடு வந்தது. தலையங்கம், முகப்பு செய்தி, அரசு செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்து புரிந்து கொள்ளுதல், இதனுடைய நீட்சியா பாக்குறோம். ஆனா இந்த தமிழ் பாடப்பகுதியில புதுசா சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி. இதனோட செகண்ட் ஹாஃபா நாம பார்க்கக்கூடிய விஷயம் ஆவணத்தினுடைய உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல். இந்த ஆவணத்தினுடைய உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதலும் மேல இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்படும் வினாக்களும் ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு பேராகிராஃப் பாரதியார் பற்றி கேட்கப்படுது, வாசிக்கிறீங்க, கீழே பாரதியார் தொடர்பாக 4 வினாக்கள் இருக்குன்னா எவ்வளவு வேகமா அந்த மேல இருக்கக்கூடிய பத்தியை வாசிச்சு கீழே இருக்கக்கூடிய வினாக்களுக்கு பதிலளிக்கிறீங்களோ அதேதான் நீங்க அரசாங்க அலுவலர் ஆன பின்பு ஆவணத்தினுடைய உள்ளடக்கத்தை வாசித்து அதனுடைய சாராம்சத்தை, சுருக்க செய்தியை என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்போ கட்டாயமாக நாம் இது ஒரு தேர்வுக்காக படிக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி இது நாம் பணியாற்றக்கூடிய எந்த பணிக்கு தேர்வு செய்யப்படுகிறோமோ அந்த பணிகள் எல்லாம் கட்டாயமாக பயன்படக்கூடிய ஒரு பகுதி இந்த வாசித்தலும் புரிந்து கொள்ளும் திறன் சார்ந்து கேட்கப்படக்கூடிய ஒரு 15 கேள்விகளாக பார்க்கிறோம். மீண்டும் நம்ம முன்னாடியே பார்த்ததுன்னா எளிய மொழிபெயர்ப்பு சார்ந்த விஷயம், பிற மொழியிலிருந்து குறிப்பா ஆங்கிலத்திலிருந்து வரக்கூடிய சொல்லாடல்கள். நான் மீண்டும் இந்த இடத்துல நினைவூட்டலுக்காக சொற்கோய்.com போட்டிருக்கேன். அதை ஜஸ்ட் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சொற்கோய்.comல நிறைய சொற்கள் இருக்கு. அந்த சொற்களை அன்றாடம் ஒரு ரீல்ஸ் பாக்குற மாதிரி அல்லது இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ பாக்குறீங்க அல்லது ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் பாக்குற மாதிரி சொற்கோய்.comல உங்களுக்கு தெரிஞ்ச தினமும் 20 சொற்கள், 25 சொற்கள், 50 சொற்கள் அப்படின்னு சொல்லி பயிற்சி செஞ்சு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த 2 யூனிட்டுக்கான நிறைய தரவுகள் உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். நீங்க அதுக்குன்னு சொல்லி மெனக்கெட்டு போய் வேற எங்கேயுமே போய் தேட வேண்டாம். சொற்கோய்.com மொபைல் வெர்ஷனும் ரொம்ப அழகாவே செயல்படக்கூடியதாகவே இருக்கு. நீங்க லேப்ல தான் ஒர்க் ஆகும், இதுக்கு ஒர்க் ஆகிற வெப்சைட் மட்டும் இல்லை அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு வெப்சைட். அது நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிடுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். பாத்தீங்கன்னா சில வெப்சைட் எல்லாம் பல மாசமா அப்டேட்டே பண்ண மாட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் டெய்லி அப்டேட்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்கும் போதெல்லாம் ஒரு நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த சொற்களினுடைய எண்ணிக்கை கூடிடும். அந்த மாதிரியான மிக நுட்பமான சில விஷயங்களை பற்றியும் பேசக்கூடியதாக அது இருக்கு. அழகு 7 இது ஏற்கனவே இருந்த பழைய விஷயம், ஆனா அதை கொஞ்சம் சுருக்கி இருக்காங்க. இலக்கியங்களும் தமிழ் அறிஞர்களும் அவர்களுடைய தமிழ் தொண்டு தொடர்பான விஷயம். இதுல திருக்குறள் இருந்து சில அதிகாரங்கள், தமிழ் தொடர்பான தமிழினுடைய தொன்மை, இது வழக்கமா ஆர்கியாலஜிகள் தொடர்பாக, அகழ்வாய்வு தொடர்பாக சில கேள்விகள் இதுல கேட்கப்படலாம். ஏன்னா 5300 ஆண்டுகள் கீழடி, அது பக்கத்துல பொருணையில, தாமிரபரணியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால இது சார்ந்த நிச்சயமாக சில வினாக்கள் வரும். திராவிட மொழிகள் தொடர்பான சில செய்திகள் அதுல கேட்கப்படக்கூடியது. இது ரொம்ப முக்கியமா நம்ம பாடத்திட்டத்திலே இருக்கக்கூடிய விஷயம். தமிழ் சான்றோர்களின் பங்களிப்பு என்னென்ன அப்படிங்கிறதும் அழகு 7க்கான இந்த பாடத்திட்டம் அதிலே கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி. அதனால இந்த 10ஆம் வகுப்பு வரையிலான 10ஆம் வகுப்புங்கிறது 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு, நீ முடிஞ்சா இன்னும் 11, 12 கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அப்ப அதுல பாடப்பகுதியில எந்தெந்த சான்றோர்களுடைய பெயர்கள் இருக்கோ அவர்களுடைய பங்களிப்பு, இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும் போது சோசியோ எக்கனாமிக், கல்ச்சுரல், அப்புறமா லிட்டரரி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சமூக, பொருளாதார, அரசியல் பங்களிப்பு. இது இலக்கியத்தின் வாயிலாகவும் நிகழ்த்தப்படுகிறது. இலக்கியத்தின் வாயிலாக ஒருத்தர் பங்களிச்சிருக்காரு அப்படிங்கிறத விட சமூக, அரசியல், பொருளாதார ரீதியாகவும் அவர் எவ்வாறு பங்களிச்சிருக்காரு அப்படிங்கிறத பத்தி நம்ம ரொம்ப நுணுக்கமா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ பாடத்திட்டத்துல யாரெல்லாம் இருக்காங்க, அவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்க பெருசா சோர்ஸ் மெட்டீரியலுக்காக அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. புக்கு போதும். 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கூட 11, 12 சேர்த்துக்கலாம். அது தொடர்பான சில விஷயங்களையும் நம்ம கவனிச்சுக்கலாம். சோ இதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த பாடப்பகுதி. இது நம்முடைய முயற்சி எவ்வாறு இருக்கு, நம்ம என்னென்னலாம் பண்றோம், நாளொன்றுக்கு எவ்வளவு வாசிக்கிறோம், எவ்வளவு பாடப்புத்தகங்களை வாசிக்க முடியும், எவ்வளவு வினாக்களை பயிற்சி பண்றோம். இலக்கண பகுதிகள் தொடர்ச்சியாக கேட்கப்படக்கூடிய, சமீப காலத்துல கேட்கப்படக்கூடிய கேள்விகள்ல அதனுடைய தரம்
எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கு, ஒரு கேள்வி வந்து எவ்வளவு கடினமான கேள்வியாக மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சில வினாக்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அழகா தெரியும். அதனால இந்த ஒரு அலகுகள் தொடர்பான விஷயங்களை சிலபஸ் வந்து தயவு செஞ்சு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ரெகுலரா அன்றாடம் பார்க்கக்கூடிய பகுதியில டெய்லியுமே உங்க கண்ணில் படுற மாதிரியான ஒரு இடத்துல அதை வந்து கட்டாயமா ஒட்டி வைங்க. தமிழ் சிலபஸ் டெய்லி பார்த்துட்டே இருந்து அதை நீங்க படிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. டெய்லி அது கண் பார்வை அது மேல பட்டுச்சுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா சிலபஸ் வந்து உங்களுக்கு உள்வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சில நுட்பங்களையும் அது தொடர்பான வினாக்களையும் வந்து நம்ம பயிற்சி செய்யறது நமக்கு ரொம்ப எளிமையா போயிடும். ஸோ இப்போ இது வினாக்களுக்கான நேரம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க எங்கிட்ட வினாக்கள் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் நாம பார்த்தது வந்து சில வினாக்களையும் நடந்து முடிஞ்ச ஒரு குரூப் எக்ஸாமினுடைய பழைய முந்தைய தேர்வுக்குரிய சில வினாக்கள் எப்படி எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நான் வினாவா கேட்கிறேன். ஸோ டைம் ஃபார் கொஸ்டின்ஸ். வினாக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல பதிவிடலாம். இல்ல மைக் அன்மியூட் பண்ணிட்டு யாராவது பேசுறதுனால உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் கேளுங்க. ரங்கராஜ், புவனேஸ்வரி, நீங்க கேட்ட கேள்விக்கு, கிருத்திகா நீங்க கேட்ட கேள்விக்கு சார் பதில் போட்டிருக்காரு. சார் யூனிட் 5 சொன்னீங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா சார்? மணிகண்டன் வணக்கம். உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல மணிகண்டன். மீண்டும் ஒரு முறை கேள்வி கேளுங்க மணிகண்டன். சார் யூனிட் 5 சொன்னீங்களா சார்? யூனிட் 5. ஆமா யூனிட் 5. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா சார்? எக்ஸாம்பிள் அதுக்கு இது நியூ ஆட் பண்ணிருக்காங்கல்ல. நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு படம் வந்து டீசர் ட்ரெய்லர் விடுற மாதிரி இன்னைக்கு வெறும் டீசர் மட்டும் தான் விட்டுருக்கோம். மெயின் பிக்சர் வரும்போது நம்ம மீண்டும் அது வந்து இன்னும் கொஞ்சம் வினாக்களோடு நிறைய பேசலாம். என்ன அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, கேளுங்க, நான் இன்னும் கொஞ்சம் விளக்குறேன். ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு ஆவணத்தினுடைய உள்ளடக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு திடீர்னு ஒரு இடத்துல வந்து இப்போ தஞ்சாவூர் பகுதியில வந்து நல்லா விளைஞ்சிருக்கு, திடீர்னு மழை வந்துருச்சு எதிர்பாராத விதமாக. ஒரு 10 கிராமங்கள் வந்து இந்த மழையினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருப்பாங்கல்ல. ஒரு 5 பக்கத்துக்கு இருக்கும், 6 பக்கத்துக்கு இருக்கும். ஸோ அதனுடைய ஜூஸ், அதனுடைய மிக நுட்பமான அந்த கடிதத்தினுடைய அல்லது அந்த பதிவினுடைய சாராம்சம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு ஆவணத்தினுடைய உள்ளடக்கம். உதாரணமா இது எதை பற்றியது அப்படின்னு சொல்லி, மழை பெய்யல, தண்ணீர் பத்தல, அப்ப அது வந்து வறட்சி காலத்துல வந்து மக்களுக்கு வந்து குடிநீர் தேவைக்காக என்ன பண்றாங்க, அல்லது வந்து திருநெல்வேலியில பெஞ்ச மாதிரி, தூத்துக்குடியில பெஞ்ச மாதிரி, திருவண்ணாமலையில, சென்னையில பெஞ்ச மாதிரி திடீர்னு வந்து ஒரு பெருமழை வருது, அந்த மழையினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த மழை வெள்ள பாதிப்பு பற்றி நிறைய உங்களுக்கு தரவுகள் வரும். இந்த தரவுகளை வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப்ல அதை கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்றது. அப்ப அது எவ்வாறு ஒரு ஆவணத்தினுடைய உள்ளடக்கத்தை, கருத்தை வந்து புரிஞ்சு அதை எப்படி சுருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். அது கொஞ்சம் பயன்பாட்டு ரீதியாக நம்ம நிறைய கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா கொஞ்சம் சில விஷயங்கள் வந்துடும். இதுவும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தலையங்கம், முகப்பு செய்தி, அரசு செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வந்து வாசித்து புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது பிராக்டிஸ்க்காக வரக்கூடிய விஷயம் தான். அதுல பெருசா வினாக்கள் வந்து அதிகமா வராது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 1-2 வினாக்கள் இருந்து ஒரு 3-4 வினாக்கள் வரும். மீதமுள்ள வினாக்கள் எல்லாம் வந்து இந்த வாசித்தல், புரிந்து கொள்வது, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட பொருளாகவோ கேட்கப்படலாம். இதுதான் வந்து டிஃபால்ட் கொஸ்டின் பேட்டர்ன். சார் யாராவது ஒருத்தர் வந்து உங்க ராஜாராம் உங்க மைக்க மியூட் பண்ணலாம். மணிகண்டன் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிளியர் ஆயிட்டீங்களா? அடுத்தடுத்த வகுப்புகள் வரும்போது அதனுடைய வினாக்களோட நம்ம இன்னும் கொஞ்சம் பயிற்சி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இலக்கண விதிகள் எல்லாம் படிக்க வேண்டியது இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல. அது பதில் கொஞ்சம் படிக்க படிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிஸ் ஆயிருமா பவானி? அது பிரச்சனை இல்லை, அதை நம்ம பாத்துக்கலாம். நன்றி மணிகண்டன். இன்னும் வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். மணிகண்டனுடைய கேள்விகளுக்கு அப்புறம் பெருசா எதுவும் கேள்விகள் வரல. எஸ் கிருத்திகா, அதை வந்து நம்ம கிளாஸஸ் ரெகுலரா கிளாஸஸ் வரும்போது அதுக்கான நோட்ஸ், மெட்டீரியல்ஸ், பிபிடி எல்லாத்தையுமே நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிடலாம். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா சார்? இப்போ கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாவது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமாங்க சார், இல்ல கிளாஸ்னோட வைண்ட் அப் பண்ணிடலாங்களா சார்? அந்த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். கொஞ்சம் நீங்க ஒரு 15 மினிட்ஸ் கூட எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுல முக்கியமான இப்ப ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. இது வந்து தமிழ் குரூப் 2A மெயின்ஸ் 2025ல கேட்கப்பட்ட சில கேள்விகள். சில கேள்விகள் மட்டும் நம்ம அதுல பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கேன், அது பதிலோட இருக்கும்.
பட் இருந்தாலும் கூட ஒரு கேள்வி வந்து எவ்வளவு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்கப்பட்ட கேள்வி எப்படி இருந்துச்சு, இப்ப இந்த கேள்வியினுடைய தரம் எந்த அளவுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா தெரியும். முன்னாடி எல்லாம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு முன்னாடி கிளாஸ் நடத்தும் போது பேசிட்டு இருந்தேன். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய இந்த சரியான பொருள் அதை தேர்வு செய்யறது அப்படிங்கும்போது ஓரெழுத்து ஒரு மொழி ஒண்ணு தெரிஞ்சா போதும், அதுக்கான பதில் வந்து மிக அழகா நேரடியாக பொருத்தப்பாடுடையதாக அதை வந்து பார்த்துடலாம். ஆனா இப்ப வந்து 4 ஓரெழுத்து ஒரு மொழி, அதற்கான 4 பொருள், அந்த 4 பொருளை குறைந்தபட்சம் வந்து 2 அப்படிங்கிற 2 பதில் தெரிஞ்சா மட்டும்தான் பதில் அளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லா டைமும் அப்படி வாய்ப்பு இல்லை. அப்ப குறைந்தபட்சம் 3 தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க சரியான பதிலை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடியதாக சில கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கேள்வி தொடர்பான விஷயங்கள்ல சில கேள்விகள்ல வந்து ரொம்ப முக்கியமான, ஆனா அடிப்படையில வந்து அந்த கேள்வி ஏன் கேட்கப்படுது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம கவனிக்காம விட்டுருவோம். உதாரணமா வந்து ஒரு நூல் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்க கேள்வி 153வது கேள்வி. ஆலாபன எனும் நூலினுடைய ஆசிரியர். வழக்கமா வந்து நீங்க ஒரு கவிதை நூல் அப்படின்னு வாசிக்கிறதை விட இதெல்லாம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல்களினுடைய பட்டியல்ல இருக்கக்கூடியது. சோ அதனால வினாக்கள் ஏன் கேட்கப்படுது அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நம்ம பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு உவமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது. உடுவு பிடி போல, பசுமர தாணி போல, மலரும் மனமும் போல, பகலவனை கண்ட பனி போல அப்படின்னு. அப்ப இந்த 4ம் இந்த பக்கம் வந்து அதற்கான பதிலோடு பொருத்தப்பாடுடையதாக எது இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பகலவனை கண்ட பனி அப்படிங்கிறது அது விலகுதலா இருக்குமா, உறுதியா இருக்குமா, ஆழமா பதியுமா, இணை பிரியாததா அப்படின்னு. அப்ப இதுல நமக்கு எது பதில் தெரிந்ததாக இருக்குன்றத ஒவ்வொன்றா நம்ம வந்து மேட்ச் பண்ணக்கூடிய நிலை. அப்போ ஒரு மேல கேட்கப்பட்ட அதே கேள்விதான் கீழே வந்து நேரடியான ஒரே ஒரு கேள்வியாக, மேல வந்து உங்களுக்கு 4 தெரியணும், கீழே வந்து ஒன்னே ஒண்ணு, துளி நஞ்சு போல. அப்ப இது வந்து பசும்பால்ல ஒரு துளி நஞ்சு பட்டால் அது வந்து வீணாகிடும். அது வந்து அந்த நஞ்சானது வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பா நன்மை செய்யாது, நட்பு அல்ல, உறவல்ல, விடை தெரியவில்லை நம்ம எழுத முடியாது. இதுல இருக்கக்கூடியதுல வந்து தீமை. அப்போ ஒரு ஊமை மூலமாக வரக்கூடியது அதே விஷயம்தான் இங்க கேட்கப்படக்கூடிய கேள்வி 159ல ஊமை தொடர்களோடு பொருத்துக அப்படிங்கிற விஷயமும். இதுல நீங்க ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேல கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் இதுல இருக்கு, ஆனா வேறு சொல். கலம்பாலில் துளி நஞ்சு போல அப்படிங்கிறது இங்க ஒரு தனி கேள்வி. இங்க பி கலம்பாலில் துளி நஞ்சு போல. அப்ப இது வந்து நிலைத்திருத்தலா, மிரட்சியா, வன்மமா, ஏக்கமா அப்படிங்கிறதையும் மேல இருக்கக்கூடிய தீமையும் வந்து நாம ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்த்தா ஒரு இலவசமாவே ஒரு கேள்விக்கான பதில் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம இன்று வகுப்புல பார்த்த ஒரு விஷயம் வினையாளனையும் பெயரை பொருத்துக அப்படிங்கிறது. நம்ம இன்னைக்கு அடிப்படை நிலையில தான் வினையாளனையும் பெயர் எவ்வாறு அமையும், எவ்வாறெல்லாம் அது வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு பொதுவான விளக்கம் கொடுத்துருக்கோம். இங்க பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான நிலையில இருக்கக்கூடிய கேள்வியாக அது கேட்கப்பட்டிருக்கு. அதனுடைய நுட்பமான வகையோடு சேர்த்ததை வந்து பார்க்கிறோம். வெறும் வினையாளனையும் பெயர் மட்டும் கேள்வியா இல்லை. முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர், படற்கை வினையாளனையும் பெயர், உயர்திணை வினையாளனையும் பெயர், தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர்னு சொல்லி நமக்கு வினையாளனையும் பெயரே பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா அதனுடைய உட்பிரிவுகளை எல்லாம் சேர்த்து அதை வந்து பொருத்துகவாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நாம் இன்னும் கொஞ்சம் தகுதி உடையவர்களாக நாம் மாறணும், அது இருக்கக்கூடிய நடைமுறை சார்ந்த சிக்கல் என்னென்ன இருக்கு அப்படின்னு. நான் பெயரெச்சம், வினையச்சம், வினைமுற்று, வினையாளனையும் பெயர் இதெல்லாம் பார்த்தோம். ஆனா இங்க கேட்டிருக்கிறதுல வந்து அதனுடைய அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க. எதிர்மறை வினையச்சம்னா என்ன, நிகழ்கால வினையச்சம்னா என்ன, வெறும் வினையச்சம், அப்புறம் குறிப்பு வினையச்சம் அப்படிங்கிறது. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கீழே அதற்கான அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்போடு அது எவ்வாறு பொருந்தி வருகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அப்ப நம்ம அடிப்படையில வெறும் பெயரெச்சம் மட்டும் வாசிச்சா, வினையச்சம் மட்டும் வாசிச்சா, வினை முற்று மட்டும் வாசிச்சா பத்தாது. இன்னும் அதனுடைய உட்பிரிவுகளோடு சேர்த்து வாசிச்சு அதனுடைய சான்றாதாரங்களையும் சேர்த்து நம்ம படிக்கிறதும் அதை கொஞ்சம் பயிற்சி செய்யறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிற ஒரு நிலையில பாக்குறோம்.
இந்த வினா தொகுதியை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண சேம் அதே கொஸ்டின் தான். அதுல வெல் அப்படிங்கிற வேர்ச்சொல், அந்த வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி வென்றவன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. வென்றவள் அப்படின்னு வரலாம். வென்று வந்தான், வென்று வந்தான் என்னமா இலக்கண குறிப்பு? இந்த வென்றுங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? வென்றவன் அப்படிங்கிறதுல வெல் அப்படிங்கிறது வேர்ச்சொல், அதுல விளையாளனையும் பெயர் வந்து வென்றவன் பார்த்துட்டோம். இப்ப அடுத்த இதுல கொடுக்கப்பட்ட சாய்ஸ் இருந்து ஒரு கேள்விக்கு நம்ம வந்திருக்கோம். வென்று என்பதற்கான பதில் சாட் பாக்ஸ்ல பதிவிடலாம். வென்று என்பது இலக்கண குறிப்பாக என்ன? வினையெச்சம். அஜித்குமார், ரம்யா 2 பேர் ரைட். கொஞ்சம் வந்து வினாக்களை பயிற்சி செய்யும் போது எவ்வளவு வேகமா வந்து வினாக்களுக்கு பதிலளிக்கிறோம் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓரெழுத்து மொழி மீண்டும் நம்ம பார்த்த ஒரு இலக்கண பகுதி தான். கா எனும் ஓரெழுத்து மொழியினுடைய பொருள் மை அப்படிங்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க வந்து சொற்குவை.comல தேடி பாருங்க. அரிஸ்டாலஜி. அப்ப சில சொல்லாடல்களுக்கான தமிழ் சொல் இலக்கண பகுதிகள் சார்ந்து பிழையற்ற சொற்களாக எவ்வாறெல்லாம் நம்ம தயார் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான சில சொற்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதுல ரொம்ப முக்கியமா கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 180 இலக்கிய வரலாறு சார்ந்து புத்தகத்துல, பள்ளி பாடத்துல இருக்கக்கூடிய புத்தகத்திலிருந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய கேள்வியாக அதை பார்க்கிறோம். தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய தொகை நூல் எது? இலக்கிய வரலாறு தொடர்பா சில நூல்கள் வாசிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா 500 பற்றிய குறிப்புகள்ல அது நிச்சயமா இருக்கும். பள்ளி பாடத்தினுடைய பாடப்பகுதிகளையும் அது பற்றிய குறிப்புகள் இருக்கு. அப்ப அதனால ஒரு கேள்வி எங்கிருந்து கேட்கப்படுது அப்படிங்கிற அதனுடைய மூலாதாரம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அந்த மாதிரியான ஒரு செய்தியா வந்து அதை நம்ம பார்க்கிறோம். அறிஞர் அண்ணாவினுடைய ஒரு தேர்தல் காலத்துல அவர் பேசின ஒரு புகழ்பெற்ற வரி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆலாபனை ஒரு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் கவிஞர் அப்துல் ரஹ்மானுடையது. அதே போல வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி வழக்கமா இந்த மாதிரியான நூல்கள் கேட்கப்படும் போது அதனுடைய பெயர்கள் இருக்கு அப்படின்னாலே அந்த பெயர்களுக்கு உரியவர்கள் யாரு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து சேர்த்து கவனிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த கேள்விக்கான பதில் வந்ததுமே எஸ் ராமகிருஷ்ணன் நேர சஞ்சாரத்தோட நீங்க அப்படியே டிக்கெடிச்சுட்டு போறதை விட சாய்வு நாற்காலி நூலை யார் எழுதினாங்க, கையொப்பம் யாருடைய கவிதை தொகுதி, காந்தல் நாட்கள் யார் எழுதியது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்க நினைவில் வச்சிருக்கணும். ரொம்ப முக்கியம். இதுல கையொப்பம் யாருடைய கவிதை தொகுதி யாராவது சொல்ல முடியுமா? ஒரு க்ளூ வேணா தரேன். கோயம்புத்தூர்காரர் அவரு, ஒரு தமிழாசிரியர். கையொப்பம் என்ற கவிதை தொகுதியினுடைய ஆசிரியர் இல்ல அஜித்குமார், அது சரியான பதில் இல்ல. மிருதாதின் புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை எழுதினவர் சிற்பி பாலசுப்ரமணியமும் இல்ல. மிருதாதினுடைய புத்தகம் வந்து அவர் எழுதினது இல்ல, மிகைல் நைமி அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞருடையது. அதை வந்து தமிழுக்கு வந்து மொழிபெயர்த்த பெருமை வந்து இந்த கையொப்பம் நூலை யார் எழுதினாங்களோ அவரை சார்ந்தது. எஸ் புவனேஸ்வரி, வாழ்த்துக்கள். புவியரசு ஐயாவினுடைய நூல், மிக முக்கியமான ஒரு நூல் வந்து கையொப்பம். காதல் நாட்கள் தான் வந்து, காதல் நாட்கள் யாருடையது? அது பின்னாடி அப்படியே கொஞ்சம் வாசிச்சுங்க, அதை மார்க் பண்ணி வச்சுங்க யாருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். இதுலதான் வந்து இன்னைக்கு நம்ம பாடப்பகுதி பார்க்கும்போது வினை தொடர்பான விஷயங்கள் பார்த்தோம். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை எல்லாம் ரொம்ப எளிமையான, பார்ப்பதற்கு அப்படியே வந்து எளிமையான வினாவா இருக்கும். நம்முடைய கவனக்குறைவு காரணமாக சில கேள்விகளை டக் டக்குன்னு தப்பு பண்ணிடுவோம். கீழே இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையுமே முழுமையா வாசிக்காம பிறவினைன்னு பார்த்ததுமே டக்குன்னு நம்ம ஏதோ ஒண்ணுல வந்து ஆப்ஷன்ல போய் நின்றுவோம். அதை தாண்டி இன்னும் அதை விட பெட்டரா மிக சரியான ஆப்ஷன்ல பின்னாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி. அவள் கண்டனள், அவள் கண்டு வந்தாள், அதை கண்டு வந்த மாணவர் இவர் காண்பித்தாள், இந்த மாதிரியான கேள்விகள். ஸோ அதனால அது கொஞ்சம் இன்னும் நுணுக்கமா சில கேள்விகளை பார்க்கறதும் வந்து ரொம்ப முக்கியம். சில கேள்விகள் எல்லாம் வந்து உண்மையிலுமே கடினமான கேள்விகள். 192 இப்ப நம்ம பார்வையில் இருக்கக்கூடிய இந்த கேள்வி. வகுப்பு கலைந்தது, கொழுந்து நட்டனர், பொழுது சாய்ந்தது, கார் பெய்தது. இது எல்லாமே ஆகுபெயர் தான்.
ஆனா இந்த இடத்துல வந்து ஆகுபெயர்னுடைய வகைகள் வந்து கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. ஒரு பண்பு, ஒரு இடம், ஒரு சினை, ஒரு காலம் அப்படின்னு சொல்லி 4 விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பேசப்படுவதாக நாம் வந்து பார்க்கிறோம். வகுப்பு கலைந்தது, கொழுந்து நட்டனர், பொழுது சாய்ந்தது, கார் பெய்தது அப்படின்ற மாதிரியான செய்திகள். அந்த செய்திகளை வந்து நுட்பமாக வைத்து நாம் பேசக்கூடிய நிலையில இப்ப ஒரு ஆகுபெயரை மட்டும் வாசிச்சா பத்தாது. நீங்க ரொம்ப நுணுக்கமா இந்த பாடப்பகுதிகளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெயரெச்சம் வினையச்சம் சொன்னா அதனுடைய வகைகள் இருந்தா வினாக்கள் கேட்கப்படுது. ஆகுபெயர்ன்றது நேரடியாக வினாக்கள் இல்லை. ஆகுபெயர்னுடைய வகைகள்ல இருந்து பொறுத்துக அமைப்புல வினாக்கள் கேட்கப்படுது. ஒரு 4-5 ஆண்டுகள்ல அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக எல்லாம் ஆகுபெயர் வந்து நேரடியாக வினாக்கள் கேட்கப்பட்ட காலம் போய் இப்ப வந்து அதனுடைய உட்பிரிவுகள்ல இருந்து பொறுத்துக மாதிரியான அமைப்புகள்ல கேள்வி கேட்கப்படும் போது குறைந்தபட்சம் வந்து நீங்க 2-3 பகுதிகளில் வந்து மிக தெளிவாக இருந்தா மட்டும்தான் அதற்கான பதில் அளிக்க முடியும் அப்படிங்கிற நிலையில சில செய்திகளை பார்க்க முடியுது. இந்த அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வந்து ரொம்ப முன்னாடி பழைய சிலபஸ்லயும் இதுலயும் இருந்த அதே செய்தி தான். 195, 96 ரெண்டுமே. 197 நம்முடைய இன்றைய வகுப்பினுடைய ஒரு பகுதியாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வீழ் எனும் வேர்ச்சொல்லினுடைய வினையச்சம் வீழ்ந்து அப்படின்னு இருக்கு. வீழ்ந்த அப்படிங்கிறது வந்து பெயரெச்சமாக பார்க்கிறோம். வீழ்ந்தான் அப்படிங்கிறது வந்து வினை முற்று. இங்க வீழ் இருக்கிற மாதிரியே இங்க அடுத்து வாழ். இது வந்து வீழுக்கு வந்து நீங்க சரியான பதில் எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இது எழுதுவது நல்லது. ஆனா இங்க வந்து வினைமுற்று எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ஈஸி தான். கொஞ்சம் வந்து வினைமுற்று தொடர்பான விஷயங்களை வந்து நம்ம பொறுமையா வியங்கோள் வினைமுற்று மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து வாசிக்கும் போது நமக்கு இந்த கேள்வி வந்து வாழ்த்துதல் வைதல் என்ற 2 பொருள்கள்ல அது வரும் வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்லி அதுக்கான அடிப்படை இலக்கணம் ஸ்கூல் புக்ல இருக்கு. அப்ப அந்த மாதிரியான வினாக்களை எல்லாம் சேர்த்து வாசிக்கும் போது இந்த கேள்வி எல்லாம் மிக மிக எளிமையான கேள்வி. 197, 98 அப்படிங்கிற அந்த 2 கேள்விகளும் 2 கேள்வி வந்து மிக எளிமையா கேட்டதுக்கு அப்புறம் மீண்டும் முன்னாடி ஆகுபெயர் இருந்து 2 கேள்வி 199ம் 200ம். உண்மையிலே இது வந்து 200வது பகுதி வந்து 200வது கேள்வி கடைசி கேள்வி வந்து ஆகுபெயர் வந்து ரொம்ப நுட்பமா கேட்டிருக்காங்க. 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பாடப்பகுதி நினைக்கிறேன். 9ஆம் 10ஆம் தெரியல. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஆகுபெயர்னுடைய வகைகள் அது எவ்வாறு இருக்கு, அதுக்கான சான்றாதாரங்கள் எங்க இருக்கு அப்படின்னு. ஏன் வந்து பள்ளி பாட புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சான்று. புடி நட்டான், கார் அறுத்தான், அறுபதம் முரலும், மக்கள் சுட்டு என்மனார் புலவர் அப்படிங்கிறது எல்லாமே. அப்ப இந்த மாதிரியான இலக்கண பகுதிகளை எல்லாம் நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமாக பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கக்கூடியதையும் சேர்த்து பார்ப்பதன் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து நம்முடைய வகுப்புகள் வரும்போது நம்ம அதை மீண்டும் மீண்டும் வந்து இந்த பாடப்பகுதிகளும் அது சார்ந்த வினாக்கள்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான சாய்ஸஸ் எல்லாம் எப்படி வரும், அது ஏன் நம்ம எங்கெங்கெல்லாம் தவறு பண்ணுவோம், அந்த தவறை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல வந்து பார்க்கலாம். இன்றைய வகுப்பு வந்து வெறும் அறிமுக நிலையிலே இருந்த வகுப்பு மட்டும்தான். மாணவர்கள் வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைன்னா இன்றைய வகுப்பை வந்து நிறைவு செஞ்சலாம். மாணவர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? மகேஷ், என்ன கேள்வி?